கிறிஸ்துவுக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கென்று கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட அவருடைய மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்போ ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அடியன் சார்ந்திருக்கக்கூடிய வெள்ளூர் சபையில் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பின் வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆம்பூரில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய அன்பின் வாழ்த்துக்களும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினத்தில் மதுரை போயிருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்க சொன்னாங்க. ஸோ அதையும் கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட அடியன் கூட வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரி நவமணி, சகோதரி ஜாய் அவங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு த பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன். த பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன் இது எப்படி தமிழில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பழி வாங்குதலின் பரிபூர்ண பிரமாணம். பழி வாங்குதலின் பரிபூர்ண பிரமாணம் அப்படின்னா, இந்த பழி வாங்குதல்ன்ற வார்த்தை ரெட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அப்படின்னா எங்கெல்லாம் ரெட்ரிபியூஷன் சொல்கிறோமோ அங்கெல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பழி வாங்குதல் யார் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ரெட்ரிபியூஷன் அப்படின்னா பழி வாங்குதல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படியே இப்போ நம்முடைய கேள்வி ஃபஸ்ட் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பழி வாங்குதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பழி வாங்குறதுனா என்ன? பழி வாங்குறதுனா என்ன? வெரி குட் சிஸ்டர். வேறு மாதிரி எப்படி? இப்போ உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, ஒன்று என்ன பண்ணி அவன் பழி வாங்கியே தீர்வுன்னு சொல்லணும். அதனுடைய நோக்கம் என்ன? அது எதை வெளிப்படுத்தி காமிக்குது? கோபத்தை வெளிப்படுத்தி அடுத்தது வன்மையை வெளிப்படுத்தி காமிக்குது. வேற அவங்களுக்குள்ளே இருக்கிற எரிச்சலை வெறுப்பை வெளிப்படுத்தி காமிக்குது. ஸோ அப்படி பழி வாங்குறாருன்னா ஒருத்தர், அப்படி எனக்கு ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணி ஆவேன்? அதுக்கு சரியான ஒரு பழியை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறோம். இதுதான் பழி வாங்குதல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த ரெட்ரிபியூஷன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்குதல் பர்ஃபெக்ட் லாவா அப்படின்னா பரிபூர்ண பிரமாணமாக பழி வாங்குறன்றது. அப்படின்னா பைபிளில் எங்கேயாச்சு பழி வாங்குறத பற்றி போட்டிருக்கா? வெரி குட். அப்போ தேவன் என்ன வாங்குறார்? பழி வாங்குறார். அதுக்குன்னு ஒரு நாளே வச்சிருக்கிறார். என்ன நாளுங்க அது? அதுக்கு பேரே இருக்குது, நியாய தீர்ப்பு நாள்ன்றத வேறு பேர் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரு நாள் வச்சிருக்கிறாரு. அந்த நாள் எதுக்காகவாமா? வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 34 8 வசனம். ஏசாயா 34 8 வசனம். அது கர்த்தர் பழி வாங்கும் நாள். அது கர்த்தர் பழி வாங்கும் நாள். கரெக்டா? பழி வாங்கும் நாள்னா என்ன அர்த்தம்? பழி வாங்கும் நாள்னா என்ன அர்த்தம்? அந்த நாளில் இவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்துக்கும் என்ன வாங்குவார்? பழி வாங்குவார். கரெக்டா? பழி வாங்குறது அர்த்தம் அவருடைய கோபம், அவருடைய எரிச்சல் யார் மேலே வந்து விழுன்னு பார்த்தீங்கன்னா யார் செஞ்சாலும் அவன் மேலே வந்து விழும். அப்படின்னா தேவன் இந்த மாதிரி ஒரு பழி வாங்கக்கூடிய வேலையை செய்கிறாரா? செய்ய மாட்டார். வசனம் என்ன சொல்லியிருக்குது? பழி வாங்கும் நாள்னு இருக்குது. அதே நேரத்தில் தேவன் பழி வாங்குவாரா வாங்க மாட்டாரா? பிரதர் வந்து நேற்றே சொல்லிட்டார், எக்லீஷியாவில் சப்ஜெக்ட்ஸ் வந்து 1.25 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணுன்ட்டு. ஆனால் இப்படி போச்சேன்னா பிரதர் இப்போ சொல்லிட்டேன் 1.25 மணி நேரத்தில் முடிக்க முடியாது அப்படின்னா அது 1.25 மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கும் முடிக்காது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பதில் கரெக்டாக சொல்லிட்டே வரணும் அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். அப்படின்னா தேவன் பழி வாங்குவாரா வாங்க மாட்டாரா? வாங்குவார். வசனம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி நீங்களும் ஒரு வசனம் சொன்னீங்க, பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா பழிக்கு பழி அப்படின்னா இந்த பழி வாங்குதல் தேவன் பண்ணுறாருன்னு எப்படி பண்ணுறார் அப்படின்னா இப்போ அந்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி பழி வாங்கும் நாள் ஒன்று வச்சுருக்காருல்ல தேவன். அது எந்த நாள்? அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது எந்த காலப்பகுதியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த பழி வாங்கும் நாள்ன்றதை?
வெரி குட் சிஸ்டர். அது எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்மெகதோன், மகா உபத்திரவ காலம் வரும் இல்லைங்களா? இந்த மகா உபத்திரவ காலம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழி வாங்கக்கூடிய டைம். அப்படின்னா இந்த மாதிரி பழி வாங்கக்கூடிய மகா நாள், நியாய தீர்ப்பின் நாள், தேவன் இந்த ஒரு நாளை குறித்து, எந்த நாளை குறித்து? இந்த பழி வாங்கக்கூடிய இந்த மகா உபத்திரம் அந்த ஒரு காலப்பகுதி. ஆனால் பழி வாங்குதல் நாளில் ஒரு டியூரேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள். கரெக்டாக? அப்படின்னா இந்த மாதிரி பழி வாங்குற நாளை பற்றி எந்த வால்யூமில் பிரதர் ரசல் பேசியிருக்கிறார்? இந்த மகா உபத்திரத்தை பற்றி எந்த வால்யூமில் பிரதர் பேசியிருக்கிறார்? வெரி குட். த பேட்டில் ஆஃப் அர்மகதோன், அர்மகதோன் யுத்தம் இருக்கா இல்லைங்களா? 4வது வால்யூம், 4th வால்யூமில். 4th வால்யூமில் இந்த அர்மகதோன் யுத்தம்ன்ற விஷயத்தை எழுதப்பட்டிருக்குன்னா எதை பற்றி பேசப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு மாபெரும் யுத்தத்தை நடத்த போறாரு, பழி வாங்க போறாரு. அந்த பழி வாங்கக்கூடிய அந்த சட்டம் பர்ஃபெக்டாக செயல்படுத்த போறாராமா தேவன். எங்க? மகா உபத்திரத்தில் பர்ஃபெக்டாக பழி வாங்குவாராமா. அது எப்படி பிரதர் பர்ஃபெக்டாக பழி வாங்க போறார் தேவன்? அப்படின்னா பழி வாங்குற விஷயத்தில் நம்ம எப்படி தான் பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தீமை செஞ்சுட்டாருன்னா என்ன பண்ணி ஆகணும்? அவருக்கு துரோகத்தை பண்ணி ஆகணும். இந்த ஃபோக்கஸில் பார்ப்போம். தேவன் இப்போ என்ன பண்ணுறாருங்க? பழி வாங்குறான்னு நாம் பார்க்குறோம். எப்போ? மகா உபத்திரவம் அப்படின்றது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் பழி வாங்குறதா என்ன? தேவன் பழி வாங்குறது என்ன? மகா உபத்திரத்தினுடைய காலப்பகுதி. கரெக்டா? அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, தேவன் பழி வாங்கி ஆகணுமா? அது அவசியமா? அது தேவன் பழி வாங்க வேண்டிய அவசியம் இருக்குதா? இப்போ புரிஞ்சுக்கங்க, டைம் லேட் ஆகும். ஸோ அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் இது தவிர்க்கவே முடியாது தேவனால். எதை காமிச்சு தான் ஆகணும்? ரெட்ரிபியூஷன் வச்சு தான் ஆகணும். அதே நேரத்தில் இது நியாயமானதும் கூட. இது அநியாயமாக சொல்ல முடியுமா? தேவன் அநியாயமாக செய்கிறாருங்க, பழி வாங்குறாருங்க, இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன பிரதர், நம்ம செஞ்சால் மட்டும் அநியாயன்றோம், ஆனால் தேவன் செஞ்சால் மட்டும் நியாயம்னு சொல்கிறோம். அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக பிரதர் விஸ்கிராமர் கொடுத்த டிஸ்கோஸ் தான். ஸோ அதான் உங்கள் முன்னாடி என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அப்படின்னா தேவன் பழி வாங்குறாரு, இது ரொம்ப அவசியம், அதே இல்லை தவிர்க்க முடியாது, இது நியாயமானதும் கூட. அப்படின்னு இந்த பழி வாங்குறதுல தேவன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன் எதில் மட்டும் வைக்கலையாமா? இந்த பேட்டில், இந்த உபத்திரவுக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு சண்டை யுத்தம், இந்த யுத்தத்தில் மட்டும் தேவன் வைக்கலையாமா? எதெல்லாம் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் எந்தெந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் உலகத்தில் எந்தெல்லாம் விஷயங்கள் இருக்குதோ, சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குதோ, எல்லாத்துக்குள்ளமே எல்லா அம்சத்துக்குள்ளமே தேவன் இந்த ரெட்ரிபியூஷன் வச்சுருக்கிறாராமா. இந்த பழி வாங்குதல் அப்படின்ற கேரக்டர், பழி வாங்குதல்ன்ற விஷயம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாராமா. வெறும் யுத்தத்துக்கு மட்டும் பயன்படுத்துதில்லை தேவன் ரெட்ரிபியூஷனை. அப்படின்னா எல்லா இடத்துலையும் வச்சுருக்காருன்னா இந்த பழி வாங்குதலை எப்படி பண்ணுறார் தேவன்? இதை கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்க முடியாதுங்களா? அப்படின்னா அதை பற்றி பார்க்கணுன்னா எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 6 வால்யூம்ஸில் பிரதர் ரசல் இந்த ரெட்ரிபியூஷனை பற்றி எங்கெங்கே போட்டிருக்காருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேபர்நாக்கிள் ஷேடோக்குள்ளே போக போகிறோம். அதாவது ஆசிரியப்பு கூடாரத்தின் நிழலும் பொருளும் இருக்குங்க, அந்த புஸ்தகத்துக்குள்ளே போக போகிறோம். அடுத்தது எதுக்குள்ளே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீப்ரிண்ட்ஸ்குள்ளே பிரதர் ரசல் எப்படி போட்டிருக்காருன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த இதில் போயிட்டு சர்ச் பண்ணணுன்னா எதில் போய் சர்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வெஸ்ட் ட்ரூத் டேட்டாபேஸ்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு ரெட்ரிபியூஷன் அப்படின்ற வார்த்தையை சர்ச் பண்ணால் எத்தனை முறை பிரதர் ரசல் பயன்படுத்தியிருக்காருங்களா அந்த வார்த்தையை? ஓவரால் மொத்த ரைட்டிங்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 300 முறை யூஸ் பண்ணியிருக்கிறார் ரெட்ரிபியூஷன்ற வார்த்தையை. அப்படின்னா இந்த ரெட்ரிபியூஷன்ற வார்த்தை 300 முறை வந்திருக்குது. ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் ஒன்று தான். ஆனால் எந்தெந்த இடத்துல எப்படி தேவன் இந்த பழி வாங்குதல செய்கிறாரு அப்படின்றத 1 by 1 கொடுத்துருக்கிறார். அப்படின்னா தேவன் எப்படி இந்த பழி வாங்குதல செய்கிறாரு, யார் யார் மத்தியில் செய்கிறாரு, எந்தெந்த விதத்தில் செய்கிறாருன்றத நம்ம என்ன பண்ணணும், இப்போ டீட்டெயிலாக பார்க்கணும். கரெக்டாக? அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த வால்யூமுக்குள்ளே போகலாம்? ஃபஸ்ட் வால்யூமுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூமில்
ரெட்ரிபியூஷன் அப்படின்ற வார்த்தை மட்டும் இல்லை, பிரதர் எப்படி கொண்டு போயிருப்பார் பார்த்தீங்கன்னா, ரெட்ரிபியூஷன் வார்த்தை இல்லை, அந்த ரெட்ரிபியூஷன் அந்த பழி வாங்குதலுடைய சாராம்சம் இருக்கு இல்லைங்களா, ரெட்ரிபியூஷன் பழி வாங்கக்கூடிய ஒரு சாராம்சத்தை சம்பந்தப்பட்ட எந்த பாயிண்ட் இருக்குதோ அந்த பாயிண்ட் எடுத்து வந்து இங்கே என்ன பண்ணி பார்க்கும்போது நான் ஷேர் பண்ணியிருப்பார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூமில் பிரதர் ரசில் எந்த சாப்டரில் இந்த ஒரு பழி வாங்குதலை பற்றின ஒரு கான்செப்டை பேசியிருக்கிறார். பிரதர் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. உண்மையிலே பிரதர் அருமையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அது படிக்கும்போது. நமக்கே ரொம்ப ஃபீல் ஆச்சு, சே எவ்வளோ வால்யூம்ஸ் படிக்கணும், இப்படி தாங்க படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூமில் எந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சாப்டர், 8வது அத்தியாயம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்பின் நாளில் எதை பற்றி பேசியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா இந்த பழிவாங்குதல் குறித்து பேசியிருக்கிறார். அப்படின்னா நியாய தீர்ப்பின் நாளில் பழிவாங்குதல் எப்படி பண்ணுறார் தேவன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த உலக ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ உலக ஜனங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக ஜனங்கள் நியாய தீர்ப்பு நாள் இருக்குதா இல்லையா? நம்ம பேஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது நரகம் எடுத்தோன்னே அவங்க கேட்பாங்க, அப்போ நியாய தீர்ப்பே இல்லையா, அப்போ நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கே அப்படின்னா, அந்த நியாய தீர்ப்பின் நாளில் யாருக்கு நியாயம் தீர்க்கப்பட போகிறது? உலக ஜனங்கள் நியாய தீர்க்கப்பட போகிறது. அப்படி உலக ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு பட போறாருன்னா இப்போ நம்முடைய கேள்வி உலக ஜனங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் ஜீவனை பெற்றுக்கொள்றதும் மரணத்தை பெற்றுக்கொள்றதுக்கான தனிப்பட்ட சோதனை இப்போ வருதா அப்போ வருதா? எப்போ? இல்லை 1000 ஆண்டு 1000 சாட்சிக்கு அப்புறமா? அப்போ அது எதுக்குள்ளற? டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பின் நாளுக்குள்ளற உலக ஜனங்கள் எப்போ ரெட்ரிபியூஷன், எப்போ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் சகோதரி சொன்ன உயிர் தேர்ந்து வந்த உடனே. கரெக்டா? அப்படி உயிர் தேர்ந்து வந்த உடனே உலக ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் சோதனை இருக்கா இல்லைங்களா? என்ன சோதனை? அவன் டெஸ்ட் பண்ண போறாரு. அவன் ஜீவனை வாங்கிக்குவாங்களா, மரணத்தை வாங்கி, அந்த சோதனை இருக்குமா இருக்குல்ல? அப்படி சோதனை இருக்கும். ஆனால் உலக ஜனங்கள் 1000 இயர்ஸ்க்குள்ளார ஜீவனை பெற்றுக்கொள்வாங்களா, பின்னாடி யுகாயுகத்தில் இல்லை மரணத்தை பெற்றுக்கொள்வாங்களா அப்படின்னக்கூடிய ஒரு தனிப்பட்ட சோதனையில் அவங்க ஜெயிக்கணும்னா, அந்த தனிப்பட்ட சோதனையில் அவங்க மேற்கொள்ளணும்னா அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எப்போவே ஆரம்பிச்சு தெரியுங்களா? தனிப்பட்ட விதத்தில் அவங்க ஜீவனை வாங்கிக்கிறது, மரணத்தை வாங்கிக்கிறதுக்கான சூழல் அங்கே தான் இருக்குது. அவங்களுக்கு தனிப்பட்ட சோதனை, அந்த தனிப்பட்ட சோதனை அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணணும்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேயே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போவே ஆரம்பிச்சிச்சு. எப்படி பிரதர்? இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. எஸ், இப்போ எப்படி அவங்க வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அதுதான் 1000 இயர்ஸ்க்குள்ளர ஜீவனை வாங்கிக்கிறதுக்கு இல்லை மரணத்துக்கு போகிறத தீர்மானிக்கோட லைஃப் இப்போ தான் முடிவு பண்ண போகிறாங்க. இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான். எப்படி? வெரி குட் சிஸ்டர். இப்போ ஒரு மனுஷர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, வேர்ல்டு பீப்புள் இப்போ பார்க்குறேன். இந்த வால்யூமில் எப்படி பார்க்குறோம்? வேர்ல்டு பீப்புள், உலக ஜனங்கள் இப்போ நல்ல கேரக்டரே போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல கேரக்டர்னா அவங்களுக்கு ஒரு நல்லதாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டரில் வளர்கிறாங்கன்னா யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் 1000 இயர்ஸில் மனம் மாறுறதுக்கு? அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஒருவேளை இப்போ ரொம்ப ஈவலாக இருக்கிறாருன்னு வச்சுங்க, ரொம்ப மனசாட்சியை ரொம்ப என்ன பண்ண ஒடுக்கி மோசமான மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கிறாருன்னா யாருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும்? அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது, அவரால் மாற முடியாது. அப்படி மாற முடியாத ஒரு கண்டிஷன் போகும்போது அவர் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அங்கே வரக்கூடிய டெஸ்ட்டில் அவர் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் இப்போது வளர்த்து வைக்கிறார் பார்த்தீங்களா ஒரு சுபாவம், அந்த சுபாவத்தில் அவர் வளர்த்து வைக்கிற கேரக்டர் தான் அங்கே அவருக்கு டெஸ்ட்டே. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே சாத்தான் இருப்பாரா? 1000 இயர்ஸ்க்குள்ளே சாத்தான் இருப்பாரா? 1000 இயர்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கணும். சாட்டன் இருப்பாரா 1000 இயர்ஸ்க்குள்ளே? இருக்க மாட்டார். எப்போ கட்டிடுவார்? இப்போ என்ன பண்ணிருக்காரு? 1874 கட்ட ஆரம்பிச்சிட்டார். கரெக்டாக கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கட்டிகிட்டே இருக்கிறாரு. ஃபுல்லாக பைண்ட் பண்ணல. மகாபத்திரம் வரத்துக்கு முன்னே என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணுவார். கட்டிட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவார்? லிட்டில் சீசன். அது எப்போ? 1000 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவார். கரெக்டாக? அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் உலகத்தை உயிர்த்து வந்து வராங்க. ஆனால் அந்த டைமில் யார் இல்லை அவங்கள சோதிக்கிறதுக்கு? சாத்தான் இல்லை. கரெக்டாக?
அடுத்தது விழுந்து போன தேவதூதர்கள் இருப்பாங்களா அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கு? ஏன் இருக்க மாட்டாங்க? அவங்க எப்போயும் அழிஞ்சு போயிடுறாங்க. இப்போ 1874 சாத்தானை கட்டுறாரு. 1874 யாரை கட்ட அவிழ்த்துட்டு இருக்கிறாரு? விழுந்து போன தேவதூதர்களை கட்ட அவிழ்த்துட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 1874 நான் பார்க்குற ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஃபாலன் ஏஞ்சல்ஸை பற்றி பார்த்தோம். அப்படின்னா 1874 ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சாத்தானை கட்டிட்டு இருக்கிறார், தலையை கட்டிட்டு இருக்கிறாரு. சரீரம் சாத்தானுடைய சரீரமாக இருக்கக்கூடிய விழுந்து போன தேவதூதர்களை கட்ட வைத்துட்டு இருக்கிறார். இப்போ அந்த மகா உபத்திரவம் வர ஸ்டார்ட் ஆகும்போது யாரை ஃபுல்லாக கட்டிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானை கட்டிட்டு இருப்பாரு. யார் ஃபுல் ரிலீஸ்? விழுந்து போன தேவதூதர்கள் ஃபுல். அதனால தான் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்க போகுது. கரெக்டாக? அப்படின்னா அந்த மாதிரி ரிலீஸ் ஆன விழுந்து போன தேவதூதர்கள் எப்போ நியாயத்திற்கு முடிஞ்சுது அவங்களுக்கு? மகா உபத்திரவ காலப்பகுதியில் அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை ரிவீல் பண்ணுறாங்களோ அதை வச்சே தீர்மானிச்சார் தேவன் யார் செகண்ட் டெத்து, யார் பழைய நிலைமைக்கு போக போகிறாங்க. அவங்களுடைய சாப்டர் எதோட முடிஞ்சிருது? மகா உபத்திரம் முடியும் போதே யாருடைய சாப்டர் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலன் ஏஞ்சல்ஸுடைய ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு. அப்படின்னா உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்களுக்கு சோதனை சாத்தான் மூலம் வரப்போகிறதில்ல. ஏன்? சாத்தான் கட்டப்பட்டிருக்கார். ஃபாலன் ஏஞ்சல்ஸ் மூலம் வரப்போதில்லை. ஏன்னா ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ண போகிறது அந்த டைமில் இருக்க போதில்லை. அப்படின்னா உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் 2874 வரைக்கும் ஏறக்குறைய 800 வருஷம் போகுமா? அப்படின்னா அவ்வளோ வருஷம் யாருக்கு எப்படி என்ன போராட்டம் இருக்கு அவங்களுக்கு? ஏன் அவ்வளோ வருஷம் அவங்க மனம் மாறத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான்கிட்ட விழுந்து போன தேவதூதர்கள் மூலமாக வரக்கூடிய போராட்டத்தில் போராடுற டைம் இல்லாது அவங்களுக்கு. அவங்க இப்போ வளர்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சுபாவம். அந்த சுபாவத்தை சாத்தானு விழுந்து போன தேவதூதர் இல்லாமல் இருக்கும்போது கூட அவங்க தனிப்பட்ட இப்போ வளர்த்த அந்த சுபாவத்தை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவ்வளோ வருஷம் எடுக்குது அவங்களுடைய பழைய சுபாவத்தை உதாரணத்துக்கு சத்தியத்தை கொடுத்த உடனே கீழ்ப்படியத்துக்கு மைண்டு வரும். கீழ்ப்படியணும்னு தெரியும். அந்த புது உடன்படிக்கை ஒரு சத்தியத்தை கீழ்ப்படியன்னு நினைக்கும் போது எது வந்து தடுக்கும் அவங்கள? எந்த சுபாவம்? சாத்தானா விழுந்து இல்லை, எதுவே தடுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வளர்த்து வச்சுருக்காங்க. அதுவே ஆப்போசிட் பண்ணும். இப்போ எதுக்கு போராடினா அவங்க? இப்போ நம்ம சொல்லணும் பழைய சுபாவத்துக்கும் புதிய சுபாவத்தோட என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா போராட்டம் இருக்கும் அவங்களுக்கு. கரெக்டாக? நமக்கு எப்படி இப்போ இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு அங்கே இருக்கும். ஆனால் புது சிருஷ்டின்றதெல்லாம் இல்லை. ஆனால் புதிய ஒரு மைண்ட் அவங்க என்ன பண்ணுவதுன்னா வளர்த்தே ஆகணும். அப்படின்னா இந்த போராட்டம் அவங்க தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் இப்போ அவங்களுடைய சுபாவத்தை என்ன கேரக்டர் வளர்த்து வச்சுருக்காங்களோ அதனுடைய மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை யார் ஃபேஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நம்ம ஏன் இப்படி மோசமான ஒரு லைஃப் வாழ்ந்தோம், இப்போ நல்ல உலக கிங்டம் வந்து கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, மாற முடியலன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக இது கொஞ்சம் அவுட்டாக போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் எந்தெந்த விதத்தில் உலக ஜனங்கள் நியாயத்தீர்ப்பின் நாளில் நியாயத்தீர்க்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்கிற வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் அங்கே தீர்மானிக்குது அவங்க வாழ்வா சாவான்றதை. அதான் பார்க்கும்போது தேவன் இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லைங்களா? சரியான விஷயத்தை தெரிஞ்சால் தானே அவங்க வந்து கரெக்டாக தப்பாக இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி எங்கே வச்சிருக்கிறார் தேவன்? இப்போது உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்லாம் இருக்கிறவங்களுக்கு எது சரி எது தப்பு, எதில் கீழ்படிக்கிறது எது கீழ்படிக்கணும் அதில் பைபிள் இருக்கா இல்லையா? அவங்களுக்கு பைபிள் இருக்குது, பைபிளை வச்சு அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஆனால் இப்போ நம்முடைய கேள்வி, உலக ஜனங்கள் எப்படி பிரதர் இப்படி ஒழுங்காக இருக்கணும் சரியாக வாழ்க்கை வாழணும்னு இப்போ எப்படி தான் வச்சு டிசைட் பண்ணுறாங்க? அவங்க எப்படி கற்றுக்குறாங்க? அவங்க இது தப்பு இது ரைட்டு அப்படின்னு உலக ஜனங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க? மனசாட்சி. வேற எப்படி லேர்ன் பண்ணிக்கிறாங்க? அதான் வாசிக்கலாம் பாருங்க, பிரதர் சொல்லியிருக்கிற வாசிங் சிஸ்டர். ஒவ்வொரு மனுஷனும் இயற்கை மற்றும் வேதாகமத்தில் இருந்தும் அடைந்திருக்கிற வெளிச்சத்தில் சிறிதளவோ அல்லது அதிகப்படியாகவோ தான் அனுபவித்திருப்பதால் அதற்குரிய பொறுப்புணர்வு தற்காலத்தில் இவ்வுலகில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும், இப்போ வாழ்ந்த தனி மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனுஷனும் இயற்கை மற்றும் வேதாகமத்திலிருந்து அடைந்திருக்கிற வெளிச்சத்தில். அப்படின்னா மனுஷனுக்கு வெளிச்சம் கிடைக்குதாமா? இந்த உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு வெளிச்சம் கிடைக்குதாமா? ஒரு குரூப் அந்த வெளிச்சத்தை எப்படி வாங்கிக்கிறாங்க? எதன் மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க?
பைபிள் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குரூப் வெளிச்சத்தில் மற்ற உலக ஜனங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்களாமா. இந்த இயற்கை மூலமாக கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தை மூலமாக இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிறிதளவோ அல்லது அதிகப்படியாகவோ தாம் அனுபவித்திருப்பதால் அதற்குரிய பொறுப்புணர்வு தற்காலத்தில் உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. அப்படின்னா இப்போ உலக ஜனங்கள் இயற்கை மூலமாக இயற்கையாகவே இது சரி இது தப்புன்னு எப்படி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இயற்கை சொல்லி கொடுக்குதாமா? கிறிஸ்டியன்ஸ் பைபிளை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. போய் சொல்கிறதா போய் சொல்லக்கூடாதா, இது சரியா இது தவறான்னு. ஆனால் உலக ஜனங்களுக்கு ஏதாச்சும் பைபிள் இருக்கா? எப்படி பிரதர் உலக ஜனம் நம்மளை விட சில நேரத்தில் உலக ஜனங்கள் ரொம்ப கரெக்டாக செயல்படுறாங்களா இல்லையா? எப்படி தெரியுது அவங்களுக்கு? எதன் மூலம் கற்றுக்கிறாங்களாம்மா? இயற்கை மூலம் கற்றுக்கிறாங்களாம்மா. எப்படி இயற்கை மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் கிரியேஷன்ஸ் வச்சுருக்கார்ல, இந்த படைப்புகளெல்லாம் மனுஷன் சொல்லி கொடுக்குதாமா எப்படி நீ இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழணும். அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள கான்சியஸ் வச்சுருக்காரா, மனசாட்சி ஒன்று வச்சுருக்காரா? அந்த மனசாட்சி அவங்களுக்குள்ளவே தானாக உருவானதா இல்லையா? தேவன் வச்சுருக்காருல்ல. இது யாராச்சும் போய் உருவாக்குனாங்களா மைண்டுக்குள்ளார? இப்போது இல்லை, அவங்களுக்குள்ளவே பிறந்ததுலேருந்து மனசாட்சின்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டே வருது. ஒரு வேளை யாராச்சும் பொய் சொல்ல போகும்போது அவங்களுக்கு என்ன தோணுது? என்ன பண்ணக்கூடாது, நம்ம பொய் சொல்கிறோம் இது தப்புன்னு தோணுதா இல்லைங்களா? அதே நேரத்தில் சில நேரத்தில் அவங்க மோசமான விஷயத்தை செய்யும்போது அது தப்புன்ற தெரியுதா இல்லைங்களா? இது தப்பு இது சரின்றத இயற்கை மூலமாக கற்றுக்கிறான். அதே நேரத்தில் தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்றத இந்த இயற்கையினுடைய படைப்புகளெல்லாம் என்ன புரிய வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுது. சிலர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுதோ இல்லையோ ஒரு வல்லமை இருக்குன்னு ஃபீல் பண்ணுறானா இல்லையா? ஆனால் இது எல்லாமே எதன் மூலமாக கற்றுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மூலமாக. அப்படின்னா மனுஷனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவன் அநேக விஷயத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவன் கற்றுக்கிறதுக்கான ஒரு வெளிச்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் என்ன பண்ணி வச்சுருக்கிறார். இப்போது இந்த உலக ஜனங்கள் வெளிச்சம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நாலேஜ், நன்மை தீமை பற்றியதுனால ஒரு அறிவு இயற்கை மூலமாக கான்ஷியஸ் மூலம் கற்றுக்கிறாங்க. இப்படி கற்றுக்கிட்ட ஒவ்வொரு மனுஷனும் அந்த வெளிச்சத்தை தெரிஞ்சுக்கின மனுஷன் ஒவ்வொருத்தருமே எந்த அளவுக்கு அந்த வெளிச்சத்தை புரிஞ்சிருக்கிறாரோ, எந்த அளவுக்கு அந்த வெளிச்சத்தை என்ஜாய் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பாளராக இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷன் மோர் லைட்டு மோர் அக்கௌண்டபிலிட்டி, லெஸ் லைட்டு லெஸ் அக்கௌண்டபிலிட்டி. அப்படின்னு அர்த்தம் ஒரு மனுஷன் உலகத்தில் ஒரு மனுஷன் நிறைய விஷயம் கற்றுக்கிறான்னு வச்சுக்கங்க. நிறைய படிக்கிறது மூலமாக இயற்கை மூலமாக நிறைய கற்றுக்கிறான். இப்படி தான் இருக்கணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்ற விஷயம் நிறைய கற்றுக்க அவன் எப்படிப்பட்ட ஆகிறான்? எவ்வளோ விஷயம் கற்றுக்கிறானோ அவ்வளோ விஷயத்துக்கு அவன் என்ன ஆகிறான்? பொறுப்பாளி ஆகிறான். கரெக்டாக? ஒருவேளை சில பேர் கம்மியாக தான் நாலேஜ் இருக்குது, லேர்ன் பண்ணிக்கல, நிறைய கொஞ்சமாக தெரியுது. ஆனால் கொஞ்சமாக தெரிஞ்சுது, நன்மை எது தீமைன்னு தெரிஞ்சிச்சு, இதுதான் சரி இதுதான் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச அந்த விஷயத்துக்கு அவன் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பொறுப்பாளராக இருக்கிறார். அப்படின்னா இப்போ அந்த மனுஷன் என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறானோ அதுக்கான வாழ்க்கையை அவன் வாழலைன்னா அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் எடுத்தாகணும். கரெக்டாக? இது யாரை பற்றி பேசலை பிரதர், புது சிருஷ்டிக்கிட்டே இன்னும் வரல பிரதர். யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? உலக ஜனங்களுக்கு மோர் லைட்டு, மோர் நாலேஜ், மோர் அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான். அதான் வசனம் வாசிக்கணும் பாருங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தகரமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியையும் அது அந்தரங்கமாக இருந்தாலும் சரி வெளியரங்கமாக இருந்தாலும் சரி அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் எங்கே கொண்டு வருவார்? நியாயத்தில் கொண்டு வர. அதாவது சொல்லும்போது இப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லதும் தீமையான விஷயமே எதுவாக இருந்துட்டாலுமே அது வரும் காலத்தில் அதற்கான தண்டனை அதற்கான வெகுமதியை என்ன பண்ணி கொடுக்கும்? வாங்கியே ஆகணும். கரெக்டாக இல்லையா? வாங்கியே ஆகணும். கரெக்டாக இல்லைங்களா? அதுதான் டிவைன் ரெட்ரிபியூஷன். அம்மா தெய்வீக பழி வாங்குதெல்லாம். பிரதர், ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சிச்சல இதுக்கு நீ கணக்கு கொடுத்தே ஆகணும்னு வரான். யார்கிட்ட? ஒரு ஹியூமன் கிட்ட, ஒரு மனுஷன்கிட்ட. ஒரு விஷயம் அவன் கற்றுக்கணும்னா படிச்சோ இல்லை வேறு எதனா லேர்ன் பண்ணிக்கணும்னா இது சரின்னு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்ச அந்த விஷயத்துக்கு
ரெஸ்பான்சிபிலிட்டியா? கண்டிப்பாக எதை தெரிஞ்சானோ அதை சரியாக திருப்பி செலுத்த சொல்லி கேட்கும். டிவைன் ரெட்ரிபியூஷன், தெய்வீக பழி வாங்குதல். சில நேரத்தில் இந்த வெளிச்சத்துக்கு விரோதம் பாவம் செய்வாங்களோ தெரியாது, செய்ய மாட்டாங்களா மனுஷன்? இப்போ உதாரணம் தெரிஞ்சிச்சுங்க, ஒருத்தனை ஏமாற்றக்கூடாதுன்னு தெரியும், தப்புன்னு தெரியாமல் தெரியாத மனுஷனுக்கு, ஆனால் என்ன பண்ணுறான்? ஏமாத்தம். அப்படி ஏமாற்றும் போது அது சின்ன இல்லையா? சின்ன. பொறாமப்படக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாமா? மேட்டுமை அடையக்கூடாதுன்னு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சாலும் அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியுதில்லை, இருக்க முடியாது. ஆனால் சில பேர் உலகத்திலே ஒரு நல்ல மனுஷனாக இருப்பாங்க. ஏன் நல்ல மனுஷனாக இருக்கிறாங்க? தெரிஞ்ச அந்த விஷயத்துக்கு உண்மையாக இருக்கிறது என்ன பண்ணுறாங்க? ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னா சின் அகெயின்ஸ்ட் லைட்டு, வெளிச்சத்துக்கு விரோதமான பாவம். யார்? உலக ஜனங்கள். இன்னும் நம்ம எதுக்கு புது சிருஷ்டிக்கே வரல. உலக ஜனங்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்ச வெளிச்சத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு எதை அனுபவிச்சு ஆகணும்? அந்த பாவத்தினுடைய வீரியம் எவ்வளோ பண்ணுறான்னு அந்த மனுஷன், அதற்குரிய தண்டனையை அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? வாங்குவான். கரெக்டா? அப்படி வாங்கிறது ஒருவேளை இப்போ இருக்கலாம், இல்லைன்னா எப்போ இருக்கலாம்? ஃப்யூச்சரில் இருக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஒரு மனுஷன் இப்போ ஒரு மோசமாக தெரிஞ்ச விஷயத்துக்கு வெளிச்சத்துக்கு விரோதமாக செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க பாவத்தை. அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னா, சில பாவங்களை பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னா எப்போவே ஜட்ஜ்மெண்ட், அந்த ரெட்ரிபியூஷன் எப்போவே வந்துடும். அதற்கான ஒரு தண்டனை, அதுக்கான பழி வாங்குறதுல எப்போயே தேவன் கொடுத்துருவார் தெரியுங்களா? இம்மீடியட்டாக கொடுத்துருவார். சில பேருக்கு சில நேரத்தில் லேட்டாக வரும். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவம் வெளியரங்கமாக இருந்து எப்போ வந்துருமாமா? நியாயத்திற்கு முந்திக்கொள்ளும். அப்படின்னு அர்த்தம் இம்மீடியட்டாக வந்துடும். ஆனால் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். என்ன ஆகுமாமா? அவங்க எந்த வெளிச்சத்துக்கு விரோதமாக செஞ்சுட்டாரன்னா, வெளிச்சத்துக்கு விரோதமாக சின் பண்ணிட்டார்னா, ஒரு ஹியூமன், ஒரு மனுஷன் கண்டிப்பாக அந்த பாவத்துக்கான ஒரு தண்டனையை பழி வாங்குதில் உடனே கூட வாங்கிப்பார். சில நேரத்தில் பின்னாடி என்ன பண்ணிட்டே இருக்கும்? ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தர் மோசமாக வாழ்கிறார், கொலை பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரெட்ரிபியூஷன் எப்போவே கிடைக்கும். இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருங்க ஒருத்தரை, அதற்கான பழி வாங்குதல் அந்த மனுஷன் நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்கணும். தேவன் பண்ணுவாரா இல்லையா? எப்போ நடக்கும்? சில நேரத்தில் உடனே மாட்டிப்பார், சில நேரத்தில் ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பார், ஆனால் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். வெளியே வந்தார், எங்கேயாச்சும் மாட்டினார், அதுக்கான ரெட்ரிபியூஷனாக பண்ணுவார், வாங்குவார். அப்படின்னா சிலது இது மட்டும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் சரி, சிலது ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்துச்சுன்னா இப்போவே வாங்குவாங்க. அப்படிலாம் எங்கே போவாங்க? கொஞ்ச நாள் என்ன பண்ணு பார்த்துட்டு அதனுடைய விளைவை அனுபவித்து லேட்டாகும். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவிக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்படின்னு நீங்கள் ஆவிக்கு விரோதமான தூஷணம் மனுஷனுக்கு மன்னிக்கப்படாதுன்னு இருக்குங்களா? இந்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் என்ன அர்த்தம்? எந்த ஆவி? பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம்னா, பரிசுத்த ஆவின்ற வார்த்தையை எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்துக்கு விரோதமான பாவம். கரெக்டாக? அதே நேரத்தில் நாலேஜ், தெரிஞ்சு கொண்ட வெளிச்சத்துக்கு விரோதமான பாவம். அவேர்னஸ், எந்த விஷயத்துக்கு ஒரு தெளிவான ஒரு அவேர்னஸ் கிடைச்சிச்சோ அதுக்கு விரோதமான பாவம். அது எந்த காரணத்திலும் பாவம் செஞ்சிட்டாருன்னா, வெளிச்சம் தெரிஞ்சு அந்த வெளிச்சுக்கு சின்னு ஒன்று பண்ணிட்டாருன்னா, அந்த சின்னுக்கான ஒரு ரெட்ரிபியூஷனை என்ன பண்ணி ஆகணும்? அந்த மனுஷன் வாங்கி ஆகணும். அந்த பாவத்தினுடைய வீரியம் எவ்வளோ இருக்குதோ அந்த வீரியத்துக்கு ஏற்ற அளவு என்ன பண்ணுவார் அவர்? அதுக்கு ரெட்ரிபியூஷனை வாங்கியே தீரணும். ஆனால் ஒரு விஷயம் தேவன் வாட்ச் பண்ணிருக்காரா இல்லையா? எல்லா ஹியூமனும் வாட்ச் பண்ணிருக்காரு. ஆனால் ஒவ்வொருத்தரையும் தேவன் வாட்ச் பண்ணிருக்காருன்னா அதற்குரிய தண்டனையை வெளிச்சத்துக்கு விரோதமாக எந்த மனுஷனும் செஞ்சாலும் சரி, எந்த மனுஷன் அது மறைவலாக செய்யட்டும் வெளியரங்கமாக செய்யட்டும், செஞ்சுட்டாருன்னா செஞ்சதுக்கான ரெட்ரிபியூஷனை வாங்கி ஆகணும். அதான் வசனம் வாசிக்கிறோம்.
நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலே இருந்தும் நல்லோரையும் தீயோரை நோக்கி பார்க்கிறது. எல்லாரையும் வாட்ச் பண்ணதாமா, அவங்க நல்லோராக இருந்தாலும் சரி தீயோரை வாட்ச் பண்ணதாமா. டிவைன் ரெட்ரிபியூஷன், தெய்வீக பழிவாங்குதல் ஃபெயிலே ஆகிறது இல்லையா? தேவனுடைய தெய்வீக பழிவாங்குதல் ஃபெயிலே ஆகிறது இல்லையா? எதுன்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் அவங்களுடைய வாழ்க்கையில் பண்ண மிஸ்டேக் இருக்கு இல்லைங்களா, அவங்க வாழ்நாள் முழுக்க அதில் பண்ண பாவத்தை, வெளிச்சத்துக்கு விரோத பாவத்தில் ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாதான். சொல்கிறது சீரியஸ்னஸ் புரியுதுங்களா? அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் செஞ்சாங்களோ, சின்னுக்கு இது வெளிச்சத்துக்கு விரோத பாவத்தை தேவனுடைய தெய்வீக பழி வாங்குதல் விட்டுறாதான். ஏதோ ஒன்று மறந்து ஒவ்வொன்றுமே இன்ச் பை இன்ச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒன்று கூட மிஸ் ஆகும், பழி வாங்கிட்டு தான் விடுமா. யாருக்கு? ஹியூமனுக்கு, உலக ஜனங்களுக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வால்யூமில். செகண்ட் வால்யூமில் எங்கே போட்டிருக்கிறார்? இப்போ எல்லாரோட கேள்வி, ஃபஸ்ட்டு வால்யூம்க்கே இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா அப்படி போக வேண்டாம், இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ அப்படியே செகண்ட் வால்யூமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி ரெட்ரிபியூஷனை பற்றின ஒரு சத்தியத்தை எந்த மாதிரி ஒரு கோணத்தில் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5வது அத்தியாயத்தில் நம்முடைய கர்த்தரின் 2ஆம் வருகையின் விதமும் பிரசன்னமும் அப்படின்ற சாப்டரில் போட்டிருக்கார். ஸோ அந்த சாப்டரில் எந்த வசனத்துக்குள்ளே அந்த ரெட்ரிபியூஷனை வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். போதுங்க. அப்படின்னா இது எந்த டைமை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய வருகையை பற்றி பேசுது? நம்முடைய ஆண்டவராக இயேசு செகண்ட் கம்மிங்கை பற்றி. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அப்படின்னா வருகிறார் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசல? ஃபியூச்சரில் வரதை பற்றி பேசல. அதை நம்ம பார்க்குறோம். இது கிரீக் வேர்டு பார்த்தீங்கன்னா எர்கோமாய் அப்படின்னு அர்த்தம். வந்துட்டு அவர் வந்த விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் எப்படி வந்திருக்கிறாராமா? மேகங்களுடனே வருகிறார். அப்படிங்க மேகம் இருக்கு பார்த்தீங்களா? மேகம் எதை அடையாளப்படுத்துது? உபத்திரவத்தை அடையாளம். அந்த உபத்திரவம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? அதுதான் என்னதுங்க? அதுதான் ரெட்ரிபியூஷன். ஒரு ட்ரபிள் வருது இல்லையா? ஏன் ட்ரபிள்? ஏன் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள்? ஏன் மகா உபத்திரம்? அது பழி வாங்குற டைம். ஒரு உபத்திரம் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னாங்க, அந்த ட்ரிபுலேஷன் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரெட்ரிபியூஷன், பழி வாங்குறது. அப்படி இங்கே மேகங்களோட வர்றாரு அப்படின்னா அவர் வெளிப்படுறாரு. எப்படி வெளிப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபுலேஷன்ஸ் தான் வெளிப்படுறாரு. அப்போ 1874 என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? உபத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அது என்னவா வரல, இன்னும் மகா உபத்திரமாக வரல. கரெக்டா? 1874 தேவன் கிரைஸ்ட் இந்த உலகத்தை என்ன பண்ணிருக்காரு? ஒரு பக்கம் சபையை புடமிட்டிருக்கிறாரு, ஒரு பக்கம் உலகத்தை என்ன பண்ணிருக்காரு? நியாயம் திருத்திருக்கிறாரு. இந்த டைம்ல உபத்திரங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அது எப்போ மகா உபத்திரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சபை முடிஞ்ச பிற்பாடு. கரெக்டா? அதை நம்ம பார்க்குறோம். இப்படி வெளிப்படுற விதம் இருக்கு பார்த்தீங்களா? கிரைஸ்ட் அப்படி வெளிப்படுற விதத்தில் இந்த ட்ரிபுலேஷன் வரும். கான்ட்ராவர்சிஸ் எல்லாம் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்குவார். அது என்ன கான்ட்ராவர்சி அடிச்சு நொறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழி வாங்குறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த மோசமான கான்ட்ராவர்சிஸ் எல்லாமே அழிச்சு க்ளீன் பண்ணுறாரு. அதுதான் பழி வாங்கிறது. புரியுதுங்களா? அதான் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. வாசிங்க சிஸ்டர். இப்படியாக நம்முடைய ராஜா தம்மை படிப்படியாக வெளிப்படுத்துவார். சிலர் புதிய ராஜாவை மற்றவர்களை காட்டிலும் வெகு சீக்கிரத்தில் அறிந்து கொள்வார். ஆனால் ஒவ்வொரு கண்ணும் அவரை காணும். சோ இங்க நல்லா தெரியும் நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு செகண்ட் பிரசன்ஸ் வந்திருத்ததுல சில பேர் என்ன பண்ணிப்பாங்க? சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. கண்கள் யாவும் அவரை காணும் அப்படின்றது லிட்டரல் கண்ணில் பார்க்க போறதில்ல, புரிஞ்சுப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. வாசிங்க. ஆனால் அவர் மேகங்களுடனே வருகிறார். எதனோட வந்திருக்கிறாருங்க? மேகங்களோட வந்திருக்கிறார். துன்பமாகிய மேகமானது அதிகமாகவும் இருளாகவும் இருக்கும் போதும் மலைகள் நடுநடுங்கி விழுந்து போகும். இப்பூமியானது அதிர்ந்து நிலை குலைந்து உருகும் போதும் சிலர் யெகோவாவின் மகா நாள் வந்திருக்கிறது என்று. இந்த ட்ரபிள் உருவாக்குறது யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். எப்படி வராரு? வரும்போதே எதனோட வராரு? மேகத்தோட வர்றாரு. அப்படின்னு இந்த மேகம் குறிக்குது மிகப்பெரிய ட்ரிபுலேஷன். இதுதான் ரெட்ரிபியூஷன். அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன வாங்கிட்டே வராரு? பழி வாங்கிட்டு தான் வராரு. புரியுதா? 1874 என்ன வாங்கிட்டு இருக்கிறாரு? பழி வாங்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த பழி வாங்குதல் ஒரு வழியை திறந்து விடுதா உலக ஜனங்களுக்கு.
உலகத்துக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குதாமா. என்ன கற்றுக் கொடுக்குதாமா அந்த பழி வாங்குதல்? புது ராஜா வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்றத புரிய வைக்கதாமா இந்த ரெட்ரிபியூஷன். புரியுதுங்களா சொல்கிற விஷயம்? அப்படின்னா இந்த பழி வாங்குதல் எதை இந்த உலக ஜனங்களுக்கு யோசிக்க வைக்கலாமா? அவருடைய வந்திருக்கிறதில்ல, அவருடைய வல்லமையை, அவருடைய அத்தாரிட்டி வந்துருச்சுன்றத இந்த பழி வாங்குதல் தான் காமிக்குதாமா. புரியுதுங்களா? அப்படின்னா நான் பழி வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத கிரைஸ்டனுடைய செகண்ட் கம்மிங் எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, மேகங்களோடைய வரார். அதுதான் ரெட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 3rd வால்யூமில் எப்படி போட்டிருக்கிறார்? எந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd வால்யூமில் இந்த டிவைன் ரெட்ரிபியூஷன் பழி வாங்குதலை எந்த ஒரு சாராம்சத்துக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் வச்சுருக்கிறார். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஞ்சு புரட்சி. இந்த ஃப்ரெஞ்சு புரட்சியே தேவனுடைய பழி வாங்குதல் தான், ரெட்ரிபியூஷன், டிவைன் ரெட்ரிபியூஷன். எது? ஃப்ரெஞ்சு புரட்சி. எப்போ நடந்துச்சு? 1799 கரெக்டா? 1799 ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்ததே ஒரு ரெட்ரிபியூஷன். அப்படின்னா என்ன ரெட்ரிபியூஷன் இது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி இருந்த ஒரு அந்த ஒரு ஃப்ரெஞ்சினுடைய அமைப்பு என்ன ஆயிடுச்சு? டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பழி வாங்கிட்டார் தேவன். முன்னாடி என்ன இருந்துச்சு? போப்புமாரனுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. ஒரு மோசமான ஒரு அரசியல், மதம், சமுதாயம், அதே பொருளாதாரம் இருந்துச்சு இல்லையா முன்னாடி, அது டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எதுக்கப்புறம்? 1899 அப்புறம் பழி வாங்குற அந்த டைம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பழைய அமைப்பு மாறிச்சா இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஏன் ஃப்ரெஞ்சு புரட்சி வந்துச்சு? என்ன ரீசன்? அதுக்கு முன்னாடி யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்கள ராஜாக்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் போட்டு 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 பப்ளிக் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அவனால் சர்வே பண்ணவே முடியல. அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அந்த ராணி ராஜா அந்த ஒரு செட்டப்பில் இருக்கும்போது அந்த ஓல்டு ஃப்ரெஞ்சினுடைய சொசைட்டி, சமுதாயம், அரசியல், மதம்ன்ற அந்த செட்டப்பு மனுஷர்களை, அந்த ஃப்ரெஞ்சில் இருக்கிற ஜனங்களை ரொம்ப திணிச்சாங்க. அப்படி திணிக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியல? டாலரேட் பண்ண முடியல. பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துருச்சு. போய் ராணிக்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பஞ்சம் வந்துருச்சு, ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னு. ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லையா? அப்போ கேக் சாப்பிடுங்க நினச்சி சொன்னோடனே வந்துச்சு பாருங்கள். அந்த இடத்துல ரெட்ரிபியூஷன், இது வரைக்கும் என்னென்ன பண்ணாங்களோ அந்த ஒரு சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறார். வாஷ் அவுட் பண்ணாத ரெட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பழி வாங்குறது. என்ன பழி வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு சிஸ்டத்தை என்ன பண்ணுது? அது க்ளீன் பண்ணுது. ரெட்ரிபியூஷன் மீன்ஸ் ஓல்டு சிஸ்டம் என்ன பண்ணுது? அது க்ளீன் பண்ணி புது சிஸ்டம் உருவாகுது. என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமா ஒரு நியூ செட்டப் வந்துச்சு. அந்த நியூ செட்டப் எப்படி இருந்துச்சு? ஓல்டு செட்டப் மாதிரி இல்லை, புது செட்டப் வந்துச்சு. அப்போ தான் பைபிளை கிடைக்கிது கையில். கரெக்டாக இல்லைங்களா? மக்கள் தனிச்சையாக செய்யப்படக்கூடிய ஒரு சுயாதீனம் என்ன பண்ணிச்சு? நிறைய விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த இடத்துல தான் ரெட்ரிபியூஷன் நடந்துச்சு. அப்படின்னா இது 10ல் எத்தனை பாகம் ஃப்ரெஞ்சு புரட்சி? வெளிப்படுத்தின விசேஷத்துலாம் பாருங்க, 10ல் 1 தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரிபியூஷன். இதுக்கே உலகத்தில் பெரிய மாற்றம் வந்துச்சா இல்லைங்களா? இங்கே ரெட்ரிபியூஷன் தேவன் பண்ணது எத்தனை சதவீதம்? 10ல் 1 பாகம். 1 பாகத்துக்கு பண்ண இந்த ரெட்ரிபியூஷனே இன்னைக்கு உலக சிஸ்டமே மாறிடுச்சு. அப்படின்னா இது வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா தேவன் பண்ணியிருக்கிறாராமா. பின்னாடி 10ல் 9 பாகம் பண்ண போகிறாராமா. எப்போ? மகா உபத்திரவத்தில் 10ல் 9 பாகம் பண்ண போகிறாரு. அதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், டெமோ தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி. நான் ஃப்ரெஞ்சு புரட்சியில் காமிக்கிற ஓல்டு சிஸ்டத்தை அழிச்சிட்டு நியூ சிஸ்டத்தை எப்படி இருக்குன்றத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். 1 மடங்கு அடிஞ்சே, 1 மடங்கு பழி வாங்கியே. ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஈவில் வேர்ல்டு, இந்த ஒரு மோசமான சாத்தானுடைய ஈவிலான உலகத்தை, இந்த அமைப்பை அழிக்க போகிறேன். இதுக்கான ஒரு ரெட்ரிபியூஷன் கொடுக்க போகிறேன். இந்த ரெட்ரிபியூஷன் 10க்கு 9 இருக்கும். அந்த 9 மடங்கு அடிக்கும்போது இந்த சிஸ்டம் எல்லாமே அழிஞ்சிட்டு, அதான் சொல்றார், ரெட்ரிபியூஷன் வில் பிரிங் டவுன் அண்ட் ஃபினிஷ் ஆஃப் வாட் ரிமைன்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் ஈவில் சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு. இப்போ இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் வாஷ் அவுட் பண்ணி
ஒரு புது விஷயத்தை, புது செட்டப் என்ன பண்ண போகுது, இந்த ரெட்ரிபியூஷன் வாங்கி கொடுக்க போகுது. கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா என்ன ஈவலான சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு, இப்போ என்னென்ன ஈவலான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு மோசமான செட்டப் இருக்குல்லையா, அரசியல், மதம், சமுதாயம், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பழி வாங்குறதுல தேவன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, 10க்கு 1 உலகம் இன்னும் வரைக்கும் தாங்கலை. அது மிகப்பெரிய ஒரு ரெட்ரிபியூஷனாக இருந்துச்சு. இதுக்கே இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்குன்னா 9 மடங்கு இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா, இந்த பழி வாங்குதல் தேவையில்லையா? தேவை. யார் பண்ணணும்? இதை தேவன் பண்ணியே தான் ஆகணும், விட்டே வைக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்தது எந்த சாப்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th சாப்டரில் த பேட்டில் ஆஃப் ஆர்மகெதோன் முழுக்க அதிகமாக எதை பற்றி பேசியிருப்பார் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்ரிபியூஷனை பற்றி பேசியிருப்பார், பழி வாங்குதலை பற்றி பேசியிருப்பார். அப்படின்னா இந்த பழி வாங்குதல் நம்ம பார்த்தோம் 3வது சாப்டரில் பார்க்கும்போது, இந்த பழி வாங்குதல் எந்தெந்த செட்டப்பில் பழி வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல், மதம், பொருளாதாரம், இந்த 4 அமைப்புகள், இப்போ இருக்கிற அமைப்புகளை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ண போகிறாரு. அப்படி வாஷ் அவுட் பண்ணும்போது, இந்த பழி வாங்குதல் தேவன் பண்ணும்போது உலக ஜனங்கள் மத்தியில் உலக ஜனங்களை புரிஞ்சுப்பாங்களாமா, இந்த ஈவிலான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, இந்த அமைப்புகளை இந்த தேவன் பழி வாங்கும்போது, மகாபாபத்தில் பழி வாங்கும்போது நம்ம நல்லா தெரியும், அங்கே எப்படி 10ல் 1 பாகத்தில் மக்கள் புரட்சி ஸ்டார்ட் ஆச்சு. மக்கள் புரட்சி ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா? அந்த ராணி அப்படி சொன்ன உடனே மக்கள் கொதிச்சு வந்துட்டாங்க. இங்கே 10ல் 9 மடங்கு வரப்போது. அந்த புரட்சி எப்படி தான் வரப்போது, மக்கள் மூலமாக வரக்கூடிய மிகப்பெரிய புரட்சியாக இருக்க போது. அது மிகப்பெரிய ஒரு கேங்காக ஃபார்ம் ஆக போகிறாங்க, ஒரு டீமாக ஃபார்ம் ஆக போகிறாங்க. அப்படின்னா அந்த மக்கள் இந்த தேவன் இந்த ரெட்ரிபியூஷன் பண்ணும்போது, பழி வாங்கும்போது ஒரு துளி கூட டாலரேட்டே பண்ண மாட்டாங்களாம் இந்த அமைப்பு வர்றதுக்கு. யார் இப்போ இந்த அமைப்புக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற இந்த உலக ஜனங்கள் இதுக்கு இடம் கொடுத்துன்னுக்குறாங்க பார்த்தீங்களா? தெரியும் அரசியல் இன்றைக்கி மோசமாக பண்ணுறாங்கன்னு தெரியுமா தெரியாத ஜனங்களுக்கு. ஆனால் ஓட்டு யாருக்கு தான் போடுறாங்க? அவங்களுக்கு தான் போடுறாங்க. சமுதாயத்தில், மதத்தில் ஒரு மோசமான தப்பு பண்ணுகிறாங்கன்னு தெரியுங்களா? ஆனால் தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை யார் தான் உருவாக்கினுக்கிறது? வெளிச்சம் தெரிஞ்சிச்சு இந்த ஒரு செட்டப் எல்லாமே தப்புன்னு. ஆனால் இன்னும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு இந்த மக்கள் என்கரேஜ் பண்ணாங்க, இவங்கள தேவன் பழி வாங்கும்போது ஃபீல் பண்ணுவாங்களாமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்கு ஒரு துளி கூட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துட்டே கூட டாலரேட்டே பண்ணக்கூடாதுன்னு வாங்கலாம். அந்த அளவுக்கு இருக்குமா? அப்படின்னா இந்த அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயத்தை மொத்தமாக இந்த மனுஷனே வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர் ஆகிடுவாங்க. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் ஈவில் வேர்ல்டு சொல்கிறீங்களா, இந்த சாத்தானுடைய உலகம், இந்த சாத்தானுடைய உலகத்தில் அப்படின்னு சொல்லும்போது இது கிறிஸ்டியானிட்டி நேஷன் மட்டும் பொருந்துமா? இதெல்லாம் இதுக்குள்ளே எதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ தேசங்களும் பொருந்தும், கிறிஸ்தவ அல்லாத தேசங்களும் பொருந்தும். அப்படின்னா தேவன் பழி வாங்குறதுல ஒன்லி கிறிஸ்டியன் நேஷன் மட்டும் இல்லை, பைபிள் அவங்ககிட்ட இருக்குது, அவங்கள மட்டும் தேவன் பழி வாங்க அப்படி இல்லை, ஒட்டுமொத்த எல்லாரையுமே பழி வாங்க போகிறாரு. அந்த பழி வாங்கக்கூடிய இந்த ஒரு தேவனுடைய ஏஜென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசன்ட் ஈவில் வேர்ல்டு அடிக்கிறதுக்கு ரெட்ரிபியூஷன் தேவனுடைய ஏஜென்ட் அப்படின்னு என்டையர் வேர்ல்டை வாஷ் அவுட் பண்ண போகிறார் மகாபத்திர காலத்தில். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள், ஏசாயா 34:1 ஏசாயா 34:1 ஜாதிகளே கேட்கிறதுக்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அது நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவுது. சகல ஜாதிகளின் மேலும் சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் எப்போ வரப்போகுது? அதான் ரெட்ரிபியூஷன் விளைவு, மகாபத்திர காலம். அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. அவருடைய உக்கிரம் என்ன பண்ண போகுது? மூலப்போது. அப்படின்னா இது யாரையும் என்ன பண்ணாது, விட்டு வைக்காத ரெட்ரிபியூஷன். எல்லா சகல ஜாதிகளும் சகல கோத்திரத்தாரும் இந்த ரெட்ரிபியூஷன்லாம் பண்ணுவாங்க, மாட்டுவாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த டைமில் இந்த 4வது வால்யூமில் பிரதர் ரசல் எப்படி சொல்லிட்டு போகிறாரு பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ரெட்ரிபியூஷனாக இருக்கும். ஏன் இப்போ நம்முடைய கேள்வி, ஏன் ட்ரிபுலேஷன் இல்லாமல் கிரேட் டைம் ஆஃப் ட்ரிபிள்னு போட்டிருக்குது? மகா உபத்திரவ காலம் ஏன் போட்டிருக்கு அந்த டைமில்? ஏன் மகா உபத்திரம் வரணும்? ஏன் உபத்திரவம் கொடுத்து தேவனை மாற்ற முடியாதா? அப்படின்னா ரெட்ரிபியூஷன் என்ன பண்ணுதாமா? ரெட்ரிபியூஷன் என்னதான்? பழி வாங்குறது.
எந்த அளவுக்கு சின் பண்ணியிருக்கிறாங்களோ அதற்கான அந்த 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 வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணோம், அவங்கள பழி வாங்குவார் தேவன். அப்படின்னா ஏன் மகா உபத்திரம் தெரியுங்களா? தேவன் உபத்திரம் கொடுக்கலான்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கூச்சி வச்சிருக்கிறாங்க. யாரு? இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த மனுக்குலமும் அந்த அளவுக்கு கூச்சி வச்சிருக்கலாமா. இதை அழிக்கணும்னா, இதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணணும்னா உபத்திரம் கொடுத்தா அழிக்க முடியாதான். அதுக்கு எதை வரணும்? மகா உபத்திரம் வந்தாதான் இவங்க பண்ண ஒரு மோசமான பாவத்துக்கான ஒரு சின் அகெயின்ஸ்ட் லைட்டை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு உபத்திரம்லாம் பத்தாது. மகா உபத்திரம் கொடுங்க, அப்போதான் நாங்களாம் சரியாகும்னு யார் வாங்கி வச்சிருக்கிறது? இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற உலக ஜனங்கள் இந்த அமைப்புகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. மகா உபத்திரம் கொடுத்தாதான் இதெல்லாம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி. அதனால தாங்க மகா உபத்திரம் தேவன் வச்சிருக்கிறார். அப்படின்னா மகா உபத்திரம் தேவன் பழி வாங்கிறது தான். ஆனால் அந்த பழி வாங்குதல் ஒரு மோசமான பழி வாங்குதல் இல்லை, ஒரு மிகப்பெரிய கிளீன்சிங் ப்ராசஸ், சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்படின்னா நம்ம உலகத்தில் மனுஷன் பண்ணுறானே பழி வாங்கிறது, அது கிளீன்சிங் ப்ராசஸாக க்ளீன் பண்ணுறாங்களா அவங்க? அப்படின்னா தேவன் பண்ணக்கூடிய பழி வாங்குதல் பர்ஃபெக்ட் லா. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வேர்டு பாருங்கள், பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன். பழி வாங்குதலின் பரிபூர்ண பிரமாணம். இது மட்டும் இல்லை, இப்போ பழி வாங்குதல் க்ளீன் பண்ண போது, வாஷ் அவுட் பண்ண போது, மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு மனுஷனெல்லாம் அழிச்சிருமா? ஃபுல்லாக அழிச்சிட்டு போதா? மகாபாபத்தில் ஃபுல்லாக அழிச்சிட்டு போகிறாரா தேவன்? பழி வாங்குற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அழிச்சு பழி வாங்கி மகாபாபத்தில் மொத்தமாக அழிச்சிருவாரா? அடுத்து பண்ணுறாரு பிரதர், 5th வால்யூம் கொண்டு போகிறார். சான்ஸே இல்லை. 5th வால்யூம் எப்படி கொண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதே மனுஷன் ஒரு மோசமான சின் அகெயின்ஸ்ட் லைட்டுக்கு பண்ணிட்டு இருந்த மனுஷன், இதே ஒரு மோசமான பாவத்திற்கு என்கரேஜ் பண்ணியிருந்த மனுஷனை அடுத்தது த அட்டோன்மெண்ட் பிட்வீன் காட் அண்ட் மேன், மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒப்புருவாக்குதல் தேவன் பண்ண போகிறாரு. அந்த ப்ராசஸை எத்தனாவது வால்யூமில் எழுதுறாரு? 5th வால்யூம். ஏன் 5th வால்யூம் இதை பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4வது வால்யூமுக்கும் 5வது வால்யூமுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்ன லிங்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு எரரை, ஒரு கன்ஃபியூஷனை, ஒரு ஃபால்ஸ் டாக்டரினை அழிக்கிற ப்ராசஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து மகாபாபத்தில் அழிக்கிறாரு. இப்போ அடிக்கிறது மட்டும் இல்லை, அடுத்தது அடிச்சுட்டு யார் அடிக்கலை? மனுஷர்கள் அடிக்கல, மனுஷன் மத்தியில் இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு விரோதமான பாவத்துக்கான பழி வாங்கிட்டு அந்த பழியை தீர்த்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோட ஒரு நெருங்கின ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடிய ப்ராசஸ் அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. யாரை தேவன் பழி வாங்கினாரோ அந்த மனுஷனை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வராராமா தேவன். அப்படின்னா உலக ஜனங்கள் எந்த கண்டிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். 4th வால்யூமில் இந்த எக்ஸ்ட்ரீம் பேசியிருக்கிறாரு, 5th வால்யூமில் அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அப்படின்னா இந்த ஒரு உலக ஜனங்கள் தேவனோட ஒப்புரவாகணும்னா ஆல்ரெடி சின் பண்ணதுக்கான ஒரு பழி வாங்குதல் பண்ணோமா இல்லைங்களா? பண்ணாமல் தேவனோட என்ன பண்ண முடியாது, ஒப்புரவாக. அப்படி ரெட்ரிபியூஷன் சரியாக ஆக்ட் பண்ணது மகாபாபத்தில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உலக ஜனங்கள் ஒப்புரவாகக்கூடிய ஒரு டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த வேலையை யார் செய்ய போகிறது? உலக ஜனங்களை தேவனோட ஒப்புரவாகக்கூடிய ஊழியத்தை ransom sin offering. கரெக்டா? ஈடுபலி பாவ நிவாரண பலி. இந்த ஈடுபலியினுடைய புண்ணியமோ பாவ நிவாரண பலியினுடைய ஊழியமோ சேர்ந்து தான் யாரோட ஒப்புரவாக்கப்பட போகுது, தேவனோட ஒப்புரவாக்குதல் பண்ண போகுது. அப்படின்னா என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்படி உலக ஜனங்கள் இந்த அந்த ஒரு ரெட்ரிபியூஷனை, அதாவது அந்த ஒரு பழி வாங்குதல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உயிர் தேர்ந்து வராங்க இல்லையா? எல்லா மனுஷனும் உயிர் தேர்ந்து வரும்போது எது அப்ளை ஆகுது அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரேன்சம் பிரைஸ் அப்ளை ஆகுது. அப்ளை ஆகிட்டதுக்கு அப்புறமா வர்ற அவங்களுக்கு பாவ நிவாரண பலியினுடைய ஊழியத்தை செஞ்சு யாரை ஒப்புரவாக்கணும்? தேவனோட ஒப்புரவாக்கணும். தேவனோட ஒப்புரவாக்கக்கூடிய ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் ரெட்ரிபியூஷன் தான்.
அதுக்கு பேரும் பழி வாங்குறார் தேவன். என்ன பிரதர்? உயிர்த்தெழுந்து வர உலக ஜனங்கள் சத்தியத்தை கேட்டு ரான்சம் ப்ரைஸை அப்ளை பண்ணி சபையினுடைய அந்த ஒரு பாவ நிவாரண பலியின் ஊழியத்தின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகிறாங்க இல்லையா, அதுவும் பழி வாங்குதலாம். அப்படின்னா எப்படி பிரதர் அது? பழி வாங்குதல் என்ன? செஞ்ச தப்புக்கு அதற்கான தண்டனை அனுபவிக்க தானே பழி வாங்குதல். இது எப்படி இருக்கு? ஒரு பாசிட்டிவாக போகுது பார்த்தீங்களா? இதுவும் பழி வாங்குதல். பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன். அப்படின்னா என்ன பண்ண போறாங்க உலக ஜனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் சேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்களை இங்கே பழி வாங்கிட்டார். மகாபத்தில் பழி வாங்கி முடிச்சு அந்த உலக ஜனம் தானே வர்ற அந்த ஜனங்களை தான் தேவன் ஒப்புரவாக்குதல் பண்ண போறாரு. அப்படி ஒப்புரவாக்குதல் பண்ணும்போது மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் யார் இப்போ ரெடி ஆகணும்? மனுஷன் ரெடி ஆகணும். அப்படி ரெடி பண்ண போகிற ப்ராசஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரிபியூஷன் தானே. பழி வாங்குதல் தான் இந்த வேலையை பண்ண போதான். மனுஷனுக்குள்ள இருதயபூர்வமாகவும் மன ரீதியாகவும் ஒழுக்கத்தின் ரீதியாகவும் அவங்களை பர்ஃபெக்ட் பண்ணுதாமா ரெட்ரிபியூஷன். பழி வாங்குதாமா. அப்படின்னா இந்த பழி வாங்குதல் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரிபியூஷன் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட் கீழ்ப்படியாமல் போயிட்டேன்னா உனக்கு என்ன கொடுப்பேன்? ரெட்ரிபியூஷன் சொல்லுதாமா, கீழ்ப்படியாமல் போனியானா உனக்கு என்ன கொடுப்பேன்? நான் அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். கீழ்ப்படிஞ்சா என்ன கொடுக்கும்? ரிவார்டு கொடுக்கும். கரெக்டா? ரெட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது எந்த பார்ட்டை மட்டும் பார்க்க வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே கீழ்ப்படியாமல் இருக்கும்போது பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்குது பாருங்க அப்படின்னு மட்டும் பார்க்க வேண்டாம். ரெட்ரிபியூஷன் அப்படின்ற பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் பழி வாங்கதோ நிற்க போறதில்ல, அது கீழ்ப்படிவங்களுக்கு என்னவும் வாங்கி கொடுக்கும். அது பிளஸ்ஸிங்கும் ரிவார்டும் வாங்கி கொடுக்குமா? அதுவும் பழி வாங்குதல். ஆக்சுவலி இப்போ அந்த வேர்டு தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும். ஆக்சுவலி ரெட்ரிபியூஷன்ற வேர்டு வந்து பியூட்டிஃபுல் வேர்டு. ஆனால் பழி வாங்குதல்ன்றது எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டில் கொடுத்துட்டு போகிறார். அப்படின்னா உலக ஜனங்கள் ஆக்கினைக்குள்ளே போவாங்களாமா. பழி வாங்க போகிறார் தேவன். எப்போ? 1000 yearsல. எந்த பழி வாங்குதல்? ரிவார்டு வாங்கிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி, அதுவும் ஒரு பழி வாங்குதல் தான். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 5:28-29. யோவான் 5:28 முதல். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்படின்னா இங்க ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருப்பார்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஆக்கினை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம பார்க்குற வேர்டு கிரீக் பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் அப்படின்ற ஒரு வேர்டு. ரெசரக்ஷன் ஆஃப் ட்ரையல், ரெசரக்ஷன் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் கிராஜுவல் ரெசரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். உயிர் தேர்ந்து வரக்கூடிய உலக ஜனங்கள் உயிர் தேர்ந்துன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அப்படி சடனாக ஒரு டைம் நடக்கிற ப்ராசஸில் உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன ஆகணும்? கிராஜுவல் அனஸ்தாசிஸ் எழுதல் ப்ராசஸில் என்ன பண்ணுறது? கிராஜுவலாக வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வருவாங்க. அப்படின்னு அந்த கிராஜுவலாக வராங்க பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள். அது எது பண்ணுதாம்மா? அவங்கள கிராஜுவலாக எழுதல் ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது நல்ல கேரக்டருக்குள்ளே வருவாங்களா இல்லையா? அப்படி வரும்போது எதுதான் அவங்களுக்கு இதை சரி செய்யுதுன்னா இந்த பிளஸ்ஸிங்ஸை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரிபியூஷன். பழி வாங்குறாராமா தேவன். எப்படி பழி வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த உலக ஜனங்களுக்கு தெரியாது எது நீதியான விஷயம் அப்படின்னு. உலக ஜனம் தெரியுமா? தெரியாது. அதை பற்றின ஒரு ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரிபியூஷன் அவங்களுக்கு புரிய வைக்க போதாமா, இந்த பழி வாங்குதல் புரிய வைக்க போதாமா, எது உண்மையான ஒரு நீதி, எந்த விஷயத்தை நம்ம வந்து செய்யணும், எதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணுன்றத புரிய வைக்க போகிறத எதுதான் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரிபியூஷன். இந்த உலக ஜனங்களுக்கு ரெட்ரிபியூஷன் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரிபியூஷன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அண்ட் டீச் மேன்கைண்ட் த ஜாய்ஸ் ஆஃப் ஒபேயிங். கீழ்ப்படுறது மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குதுன்றத இந்த பழி வாங்குதல் சொல்லிக் கொடுக்க போதாமா. இப்போ 1000 years கீழ்ப்படிவாங்கல்ல, கீழ்ப்படியும்போது என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? இப்போ கீழ்ப்படி அவன் போகும்போது ஒரு பனிஷ்மெண்ட் வரும்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அதே மாதிரி ரெட்ரிபியூஷன் இது மட்டும் பண்ணாத. ரெட்ரிபியூஷன்
அடுத்து என்ன சொல்லி கொடுக்குமாமா பழி வாங்குதல். கீழ்ப்படிஞ்சா அதனால என்ன வரும், உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குதுன்றத சொல்லி கொடுக்குமா அந்த பழி வாங்குதல். அப்படின்னா எப்படி பண்ணணுமாமா அந்த ஒபீடியன்ஸு, பழி வாங்குது இந்த ரெட்ரிபியூஷன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி கீழ்ப்படிக்கூடாது தெரியுமா? எப்படி கீழ்ப்படிக்கணும் பார்த்தீங்கன்னா, கட்டாயப்படுத்தப்பட்டு கீழ்ப்படிக்கூடாது. யாரா கீழ்ப்படினோம்? இந்த ரெட்ரிபியூஷன் என்ன பண்ணுவாமா, இந்த பழி வாங்குதல் என்ன பண்ணுவாமா, சுயாதீனமாக கீழ்ப்படிய வைக்குமாமா, அவங்கள விரும்பி கீழ்ப்படிய வைக்குமா. அப்படி கீழ்ப்படிய 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 அந்த மனுஷன் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் பார்த்தீங்களா? அந்த கீழ்ப்படிதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் பார்த்தீங்களா? அதுவும் ரெட்ரிபியூஷன். பழி வாங்குறார் தேவன். எந்த விதத்தில்? தண்டனையும் இல்லை, ஆசீர்வாதம் கொடுத்து பழி வாங்குறார். நம்மளும் சில நேரத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா, பிரதர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லவ் காமிச்சு பழி வாங்கிட்டீங்க நீங்கள் என்ன, நான் என்ன பண்ணுவேன் உங்களை மறுபடியும் பழி வாங்கியே தரும் அப்படின்னா அவரை ரொம்ப வேதனைப்படுத்த போகிறோமா? இல்லை, அவர் எப்படி லவ்வை எக்ஸ்ட்ரீமாக காமிச்சு நம்மளை சந்தோஷத்துக்குள்ளே என்ஜாய் பண்ண வச்சாரோ அதே மாதிரி ஒரு சந்தோஷம் நான் என்ன பண்ண இருக்கேன், ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்கணும் அப்படின்றோம் பார்த்தீங்களா? அதை நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம், பழி வாங்கன்னு சொல்லலாம். அது பழி நெகட்டிவ் சென்ஸ் அது இல்லை, அது ஒரு லவ்னுடைய ஒரு உச்சக்கட்டத்தினுடைய வெளிப்பாடை தான் நம்ம வெளிப்படுத்தி காமிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பழி வாங்குதல் எதை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படி ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கு பார்த்தீங்களா? அதுவும் தேவன் பழி வாங்கிட்டு இருக்கிறாராமா, பிராயச்சித்தம். இதை தான் சொல்லுவாங்க உலகத்தில் கர்மா. நீ என்ன செய்யறியோ அது வரும். வேர்டு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு கிளிம்ஸு. அது யார் சொல்லி கொடுத்தது? அவங்க பைபிளை பார்த்து கற்றுக்கினாங்களா? எப்படி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இயற்கை மூலம் எப்படி கற்றுக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை வெட்டிகிட்டே இருந்தால் என்ன வரும், இயற்கை அழிச்சா அதனால சில பாதிப்புகள் வரும் தெரியுமா தெரியாதா? தெரியும். இயற்கை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் இவங்களுக்கு அது மூலமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படின்னா இதே மாதிரி தான் இங்கே எப்படி உலக ஜனங்கள் கீழ்ப்படி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டே வராங்க பார்த்தீங்களா? அதுவும் ரெட்ரிபியூஷன். அப்படின்னா ரெட்ரிபியூஷன் ரெண்டு விதமாக செயல்படுது. இதனுடைய அதர் மெத்தட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்குற ப்ராசஸ். அப்படின்னா கீழ்ப்படுறாங்க, இருதயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அவரோட கேரக்டர் மாறுது பார்த்தீங்களா? ஒபீடியன்ஸ் காட்ட 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 அதில் ஒரு சந்தோஷம் கிடைச்சினே இருக்கும் பார்த்தீங்களா? அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குமா. இந்த ஒரு ஊழியம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ்னுடைய ஊழியம், பாவ நிவாரண பலியினுடைய சாக்ரிஃபைஸ். இதுதான் அந்த ஒரு ஊழியம். இப்போ உலக ஜனங்கள் ரெட்ரிபியூஷன் இப்போ பண்ணுறதுக்கான இந்த வெளிச்சத்துக்கு விரோதமாக செய்யும்போது பனிஷ்மெண்ட் கொடுக்குது. அந்த வெளிச்சத்துக்கு 1000 இயர்ஸ்க்குள்ள வெளிச்சத்துக்கு கீழ்ப்படியும் போது என்ன கொடுக்குது? அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குது. இந்த ரெண்டு காம்பினேஷன் சேர்ந்தா எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரிபியூஷன். இப்போ அடுத்தது 5th வால்யூம் முடிச்சிட்டாரு. அடுத்து இப்போ எதுக்கு வராரு? இது வரைக்கும் யாரை பற்றியே பேசலை. 5 வால்யூம் யாரை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியை பற்றி பேசலை. அப்புறம் இப்போ 6th வால்யூம் யாரை பற்றி பேச போகிறாரு? நியூ கிரியேஷனை பற்றி பேச. அப்படியே புது சிருஷ்டிகளாக இருக்கிற நம்மக்கிட்ட 6th வால்யூமில் பிரதர் ரசல் ரெட்ரிபியூஷனை பற்றி போட்டிருக்காரா? 6th வால்யூமில் ரெட்ரிபியூஷன் பழி வாங்குதல் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? கரெக்ட். எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அந்த நியாய தீர்ப்பின் நாள் சபைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இப்போ திங்க் பண்ணி பாருங்க. இப்போ புது சிருஷ்டிக்கு வச்சுக்கலாம். உலக ஜனங்களுக்கு வெளிச்சம் எவ்வளோ தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டாக? இப்போ நம்ம நியூ கிரியேஷன் எடுத்துக்கலாம். நம்ம நேச்சர் மூலமெல்லாம் கற்றுக்கல, நேச்சர் மூலமாக லேர்ன் பண்ணியிருக்கணும். பட் அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இல்லை. பைபிள் மூலமாக கிறிஸ்தவர்கள் மாதிரி நம்ம அப்படி இல்லை. எப்படி இருக்கிறோம்? இவங்கள விட ஸ்பெஷல். கரெக்டாக? எவ்வளோ ட்ரூத் தெரியுது நமக்கு. உலகத்தில் பார்க்க பாவம் இவங்களுக்கான சத்தியம் தெரியல. எனக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்குதா? எவ்வளோ தெரிஞ்சிருக்குண்ணா? மோர் லைட், மோர் அக்கௌண்டபிலிட்டி. இது சாதாரண விஷயம் இல்லை. சில இங்கிலீஷால் ஆழமான சத்தியம் ரொம்ப இல்லை பிரதர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். இங்கே உண்மையிலே இந்த இடத்துல நல்ல சத்தியத்தின் வெளிச்சம் அதிகமாக கிடைச்சிருக்கு பிரதர்னா சந்தோஷம்.
ஆனால் எவ்வளோ வெளிச்சத்துக்குரிய சத்தியம் நமக்கு கிடைக்குதோ அவ்வளோ வெளிச்சத்துக்குரிய சத்தியத்திற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவன் கொடுக்க என்ஜாய் பண்ணுறோமா ட்ரூத்தை என்ஜாய் பண்ண தேவன் அடுத்து சொல்லுவார், கணக்கு செட்டில் பண்ணோம்ப்பா, ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நீங்கள் செய்யணும். அப்படின்னா எந்த அளவுக்கு சத்தியத்தை அப்ரிஷியேட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு சத்தியத்தை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு சத்தியத்தை உள் வாங்குகிறோமோ அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்திற்கேற்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், வாழணும். ஒருவேளை சத்தியம் தெரிஞ்சுட்டு ஒரு புது சிஷ்யாக இருக்க நம்ம சத்தியத்தினுடைய ஆழங்களை புரிஞ்சுட்டு அதுக்கு விரோதமாக செஞ்சோம்னா, வெளிச்சம் தெரிஞ்சிச்சு, ட்ரூத் தெரிஞ்சு அதுக்கு விரோதமாக செஞ்சோம்னா அதற்கான பனிஷ்மெண்ட், ரெட்ரிபியூஷன் எப்போ வரும்? 1000 இயர்ஸ்க்குள்ளவா? மகாபுத்திரம் இல்லையா? எப்போ வாங்கணும்? அதை எப்போ வாங்கணும்? இப்போ சத்திய வெளிச்சத்துக்கு விரோதமாக நம்ம இப்போ செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த ரெட்ரிபியூஷன் தேவன் எப்போவே வாங்குவார் நம்மக்கிட்ட. உலக ஜனங்கள் மாதிரி பின்னாடி எல்லாம் வாங்க மாட்டார். எப்போவே வாங்குவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாகரத்துக்குள்ளே வாங்கிடுவார். கரெக்டா? அப்படின்னா இப்போது நமக்கு எல்லாருக்கும் நல்லா ட்ரூத் வெளிச்சம் வந்துட்டுருக்கா இல்லையா? பாண்டிச்சேரி எக்லீஷியாவில் இருக்கிற சகோதரலாக இருக்கிற நம்ம எல்லாருமே ஆழமான சத்தியத்தை ஸ்டடி பண்ணுறோமா, கேட்குறோமா, படிக்கிறோமா, புரியுதா? எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரதர், எங்கள் எக்லீஷியாவில் நல்லா ஆழமான சத்தியம்லாம் இருக்குது, நல்லா கிடைக்குது, நிறைய படிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், நிறைய நாலேஜ் கேதர் ஆகுது, ரொம்ப சந்தோஷம், நல்ல சத்தியத்தில் உள்வாங்குகிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் எந்த அளவுக்கு மோர் லைட், மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்காக படிக்க முடியலாமா? நோ. தேவன் எதிர்பார்க்குறார், கொடுக்க அதுக்குரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம காமிக்கணும். அப்படின்னா இதுக்கு சீரியஸாக பிரதர் ரசல் ஒரு ஆர்டிக்கல் பேசியிருக்கிறார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. வாசிக்கலாம் பாருங்கள் இந்த பாயிண்ட்டை. சத்தியத்தில் நேர்மை அதில் முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான விஷயமாகும். சத்தியத்தினுடைய வெளிச்சம் கிடைக்க என்ன இருக்கணும்? நமக்கு அந்த மேலே ஒரு நேர்மை இருக்கணும். தேவன் எவ்வளோ ட்ரூத் கொடுத்துருக்கிறார், இந்த ட்ரூத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோன்னு என்ன பண்ணோம்? ஒரு நேர்மையாக ஹானஸ்டாக நம்ம பார்த்தீங்கன்னா அது கீழ்ப்படியக்கூடிய ஊழியத்தை செய்யணும். அடுத்து சொல்கிற பாரு, ஆனால் விளையாட்டுக்கென அல்லது வேறு எந்த காரணத்திற்காவது ஒருவர் சத்தியம் என்று எண்ணுவதை எதிர்ப்பதும். சீரியஸான பாயிண்ட் பிரதர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை நம்ம ஹானஸ்டா அக்செப்ட் பண்ணிட்டு அது கீழ்ப்படினோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனால் விளையாட்டுக்கென அல்லது வேறு எந்த காரணத்துக்காவது ஒரு சத்தியம் என்று எண்ணுவதை எதிர்ப்பதும். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிச்சு சத்தியம்னு சொல்லிட்டு சத்தியத்தை ஹானஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாராமா அவர்? விளையாட்டுக்கென வேற எந்த காரணத்துக்காவதாவது, விளையாட்டுக்காவதோ இல்லை வேற எந்த காரணத்துக்காவது ஒரு சத்தியம் என்று எண்ணுவதை எதிர்க்கிறார்னா அது ஒரு பாயிண்ட். அடுத்து சொல்றார், மேலும் ஒருவர் தவறு என்று எண்ணுவதை தற்காலிகமாக கூட ஆதரிப்பதும். அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ வரார். ஒருவேளை ஒரு தவறுன்னு தெரிஞ்சு அதை ஆதரிச்சோன்னா நிச்சயமாகவே ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கும், மாத்திரமல்ல அதற்கான தண்டனையும் கொண்டு வரும். ஸோ 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று, சத்தியம் தெரிஞ்சிச்சு, அந்த சத்தியம் தெரிஞ்ச விஷயத்தில் விளையாடுறோம்னா. ரெண்டாவது, அந்த சத்தியம் தெரிஞ்ச அந்த விஷயத்துக்கு வேற எந்த காரணத்துக்காவது அதை எதிர்த்தோம்னா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அது தவறுன்னு தெரிஞ்சிச்சு ஒருத்தர் பண்ணுறது, தவறுன்னு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா, இது ரெண்டுமே தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்குதாம்மா? அருவருப்பாக இருக்குது. மாத்திரமல்ல அதற்கு தண்டனையும் என்ன கொண்டு வரும். சீரியஸான விஷயம். அப்படின்னா இப்போ என்னுடைய கேள்வி, சத்தியம்ன்ற தெரிஞ்சு சத்தியத்தில் விளையாடுறதுன்னா எப்படி விளையாடுறது? சத்தியத்தில் விளையாட முடியுமா? சத்தியம் என்று தெரிஞ்சு அது வேற எந்த காரணத்துக்காக எதிர்ப்பது, விளையாடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? விளையாடுறதுன்னா என்ன அர்த்தம்? பிரதர் சொல்லியிருக்காரு, அது உண்மையா இல்லையா? அது நடக்கணுமா நடக்கக்கூடாதா? நடக்கிறதால தான் பிரதர் போட்டிருக்காரு. இப்போ அதான் கேள்வியை கேட்குறேன், விளையாடுறதுனா என்ன? வெரி குட். சீரியஸ்னஸ் தெரியாதுன்னா ட்ரூத் தெரிஞ்சிச்சு. கரெக்டா? இங்கே பிரதர் பேசினுக்கிறது தெரியாதவங்க பற்றி பேசல,
சத்தியத்தில் நேர்மை அதில் முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான விஷயமாகும். சத்தியம் தெரிஞ்சிச்சு, சத்தியம் தெரிஞ்சிச்சு தான் ட்ரூத்துன்னு தான் சத்தியம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த சத்தியம் தெரிஞ்ச விஷயத்தில் என்ன பண்ணுறது? எதிர்ப்பதுன்னு அர்த்தம். தெரியாமல் இருந்தால் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சிச்சு, தெரிஞ்ச அந்த விஷயத்தை ஆப்போசிட்டாக செயல்படணும். பார்த்தீங்கன்னா அதான் எதிர்க்கிறது. ஆப்போசிட்டாக செயல்படுறதுலாம் விளையாடுறது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் ப்ராக்டிக்கல் அப்படின்னு போகுது? உதாரணத்துக்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் ட்ரூத்தா இல்லையா? ட்ரூத்து. இப்போ எலெக்ஷன் டிவைன் அரேஞ்ச்மெண்ட் வந்து சத்தியம் தெரியும், இதுதான் உண்மைன்னு தெரியும். இந்த சத்தியத்தில் உதாரணத்துக்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு சபையில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ் டீக்கன்ஸை எப்படிப்பட்ட குணலட்சணங்கள் இருக்கணும்னு தெரியுமா தெரியாதா? எதில் இருக்குது அதனுடைய தகுதிகள்? பைபிள் இருக்குது. படிக்கிறோமா? படிக்கிறோம். வசனம் கேட்குறோமா? கேட்குறோம். அதனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குதா? இருக்குது. எல்லாம் நாலேஜ் கேட்குறோம், புரிஞ்சிட்டோம். புரிஞ்சிட்டு அன்றைக்கி எலெக்ஷன் டைமில், முன்னாடி நாமினேஷன் டைமில் நாமினேட் பண்ணும்போது தகுதியின் அடிப்படையில் நாமினேட் பண்ணோமா? தெரியுது தான் குவாலிஃபிகேஷன். இதை விட்டுட்டு விளையாட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், இருங்க உன்னை நாமினேட் பண்ணி விடுறேன், அப்போ தான் தெரியும் நீ என்னை நாமினேட் பண்ணுறல, நான் உன்னை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்னஸில் விளையாடலாமா? ட்ரூத்தில் தெரியுது, இந்த குவாலிஃபிகேஷன் தெரியுது, இந்த சகோதரனுக்கு இல்லை. ஆனால் சும்மா ஏன் இவங்க தான் நாமினேட் பண்ணணுமா, நானும் 2 பேர் என்ன பண்ணுறேன், நாமினேட் பண்ணி விடுறேன் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக நம்ம செஞ்சோம்னா, ட்ரூத்துன்னு தெரிஞ்சு விளையாடுறோன்னா அது சீரியஸான விஷயம். வேறு எந்த காரணத்துக்காவது ஒரு சத்தியத்தை எதிர்த்தாருன்னா இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒருவேளை ஒருத்தர் விளையாட்டுக்கு நாமினேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்க, அது கரெக்டாக தப்பா? விளையாட்டுக்கு வேணும்னே தெரிஞ்சிச்சு, அவர் குவாலிஃபிகேஷன் இல்லை, ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விளையாட்டுத்தனம் மீன்ஸ் ஒரு கேர்லெஸ்னஸ்னால பண்ணுறத இன்னொருத்தர் வந்து நானும் செகண்டிங் பண்ணுறேன் அப்படின்னு விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு சகோதரன் பண்ணதை இவர் ஆதரிக்கிறாருன்னா அடுத்த பாயிண்ட் சொல்கிறாரு, மேலும் ஒரு தவறென்று எண்ணுவதை தற்காலிகமாக கூட ஆதரிப்பதும். அவர் பண்ணது தப்புன்னு தெரியும், குவாலிஃபிகேஷன் சத்தியத்தின் அடிப்படையில் அவர் தகுதி இல்லாதவரை நாமினேட் பண்ணியிருக்காருன்னு தெரியும், நாமினேட் பண்ணவரை நம்ம செகண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தையும் தேவன் எப்படி பார்ப்பார்? பிரதர், விளையாடக்கூடிய இடம் இல்லை. அதே நேரத்தில் இக்லீஷியாவில் பிஸ்னஸ் மீட்டிங்கில் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இக்லீஷியாவில் பிஸ்னஸ் மீட்டிங்கில் ஒரு கருத்துக்களை வைக்கணும் அப்படின்னும் போது, ஒரு சகோதரர்கள் ஒரு கருத்து வைக்கிறாங்க, சகோதரிகள் ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னும் போது சில சகோதரி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், அவங்க சொன்ன கருத்துக்கள் நான் ஒரு ஆப்போசிட் கருத்து சொல்கிறேன் பாருங்கள். ஏன் அவங்க சொல்கிறதான் டிசிஷன் எடுக்கணுமா? தெரியும் பேசக்கூடாதுன்னு, சொல்லக்கூடாதுன்னு, ஆனால் என்ன பண்ணுறது அந்த இடத்துல? நான் பேசுகிறேன் பாருங்க, யாரும் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேறீங்க, நான் கேட்குறேன் பாருங்க, அவங்கள நான் செய்கிறேன் பாருங்க அப்படின்னு அந்த பாயிண்டில் ஒரு சுயாதீனமாக ஒரு மாம்சமாக செயல்படுறாருன்னா அந்த விஷயம் எதுக்கு அது எதிரடியானது? வெளிச்சத்துக்கு விரோதமான பாவம். பிரதர்ஸ், அந்த மாதிரி யாருன்னா நம்ம செய்யும்போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், வெளிச்சத்துக்கு விரோதமான பாவம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அதற்கான தண்டனையை, கான்சிக்வன்சஸை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு இக்லீஷாவுக்கு தெரிஞ்சிச்சு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் எலெக்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணல, வேண்டாம் நிராகரிக்கிறாங்கன்னா அதனுடைய விளைவை யார் அனுபவிப்பாங்க? வேற இக்லீஷ் அனுபவிக்குமா? ட்ரூத்துன்னு தெரிஞ்சதை நிராகரிச்சாங்கன்னா, வேற எந்த காரணத்துக்காவது ஒதுக்குனாங்கன்னா, சுயநலத்துக்காக அதை ஒதுக்குனாங்கன்னா யார் அனுபவிக்கணும் அதோடைய கஷ்டத்தை? இக்லீஷ் அனுபவிக்கணும். ஒருவேளை இக்லீஷா இல்லை எங்களுக்கு 75% வேணாம் 51% கொடுங்கன்னு சொல்லிச்சேன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ் யார் ஃபேஸ் பண்ணணும்? அந்த இக்லீஷாக தான் ஃபேஸ் பண்ணணும், வேறு எந்த இக்லீஷாகவும் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. அப்படின்னா தேவன் ரெட்ரிபியூஷன் வச்சுருக்காரு. நம்ம எப்படி ட்ரூத் தெரிஞ்சு வெளிச்சத்துக்கு விரோதமாக செய்கிறோமோ அதற்குடைய வலி வேதனை யார் ஃபேஸ் பண்ணி ஆகணும்? நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அப்படி பண்ணுறாருன்னா இக்லீஷால் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவர் நினச்சினுக்கலாம், நான் பாருங்கள் இக்லீஷால் ஒரு யூனிக்காக தெரிகிறேன், தனியாக தெரிகிறேன், யாருமே செய்யாத விஷயத்தை நான் செய்கிறேன், புதுசாக நான் பண்ணுறேன், நான் யாருமே யோசிக்காத விஷயம் நான் யோசிக்கிறேன், அவனுடைய கருத்துக்கள் நான் முரண்பாடாக இருக்கிறேன் அப்படின்னு சில விஷயத்தை காமிக்கிறேன்னு பண்ணாரன்னா
அது சத்தியத்துக்கு விரோதமான வெளிச்சத்துக்கு விரோதம் பாவமாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக தேவன் அடுத்த வேர்டு சொல்கிறார் பாருங்க. ஐயோ ஐயோ வேர்டு யூஸ் பண்ண. ஐயோ எத்தனை பேர் சத்தியம் என்று தாங்கள் அறிந்திருந்த ஒரு நிலைக்கு எதிராக எதை செய்யலாம் நல்லா என்று. கவனிங்க, சீரியஸான பாயிண்ட். ஐயோ, இப்போ பேச போறவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான கண்டிஷன். எத்தனை பேர் சத்தியம் என்று தாங்கள் அறிந்திருக்கிற ஒரு நிலைக்கு எதிராக எதை செய்யலாம் என்று முயற்சிப்பது. தெரிஞ்சிச்சு, இது தெரிஞ்சோம், கரெக்டாக தான் இவங்க சொல்கிறது, ஆனால் இது எப்படி வேற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு செய்கிறதும். இப்படியான முறையை பின்பற்றியபடியால் சிக்குண்டிருக்கிறார்கள். இப்படி செஞ்சவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாட்டியிருக்கிறாங்க. அடுத்தது முற்றிலுமாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், மேலும் குருட்டாட்டத்தில் சிக்குண்டிருக்கிறார்கள். அடுத்தது ஆண்டவருக்கு அடுத்தபடியாக முழு உலகிலும் சத்தியம் என்பது மிகவும் விலையேற பெற்றதொன்றாகும். அன்புக்குரிய சகோதரர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா ட்ரூத்ன்றது ரொம்ப ப்ரீஷியஸ் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை அது அசட்டை பண்ணப்படக்கூடாது. யாரும் அசட்டை பண்ணக்கூடாது, அதோடு விளையாடக்கூடாது. அதோடு கூட யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி செய்யறாங்களோ, அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு தீமையை தான் வரவழைத்துக் கொள்கிறார்கள். சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு இது சத்தியம் தெரிஞ்சு யாரெல்லாம் சத்தியத்துக்கு அகெயின்ஸ்டா செய்யறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்குமே கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சீரியஸான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ட்ரூத்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, சத்தியத்தில் நேர்மை, அதில் முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான விஷயம் ட்ரூத்துன்னு தெரிஞ்சா, பிரதர் இதுதான் ஏற்றக்கால சத்தியமா, இம்மாரி நான் உபயோக பண்ணுறேன், கீழ்படுறேன், அதுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை லீட் பண்ணோம். இல்லை ட்ரூத்துன்னு தெரிஞ்சு நான் இங்கே இருக்கிறேன், அதை எதிர்க்கிறேன், அதை சார்ந்திருக்கிற சகோதர சகோதரி எதிர்க்கிறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வலியை இக்லீஷாக ஏற்படுத்தாது. அந்த கொடுத்து ஆப்போசிட் பண்ணக்கூடிய சகோதரர்களுக்கு ஏற்படுத்தாது. பண்ண சகோதரனுக்கு தேவன் ரெட்ரிபியூஷன் வைப்பாராமா. அப்படின்னா தான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11-12. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியின் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு சாதாரண விஷயம் இல்ல. அதான் சொல்ல, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? யாவரும் அப்படின்னா அது யாரும் உள்ளாடவங்க ஒரு புது சிருஷ்டியா இருக்கு. பிரதர் என்ன புது சிருஷ்டி, தேவன் என்னை காப்பாத்திடுவார். நோ, ரெட்ரிபியூஷன், தேவனுடைய ஜஸ்டிஸ் மூலமா செயல்படும் ரெட்ரிபியூஷன் கண்டிப்பா அது எல்லார்ட்டையும் வாங்கும். அதான் சொல்றாரு, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சக தேவன் என்ன பண்ணுவார்? அவங்ககிட்ட வெளிச்சத்தை எதிர்த்துட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க, எங்கே போயிடுவார் அவர்? எங்கே போயிடுவார் அவங்க? வெளிச்சத்தை ஒருத்தர் எதிர்த்தே இருக்கிறாங்கன்னா எதுக்குள்ளே போயிடுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக இருளுக்குள்ளே போயிடுவாங்க. அப்படி புரியுதுங்களா? அப்படி நம்ம சத்தியம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போகிறோன்னா ஒரு கட்டத்தில் அப்படி சத்தியத்தை விட்டுட்டு போனதனுடைய விளைவை நம்ம என்ன பண்ணுவோம்? பர்சனலாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு நம்முடைய சத்தியத்துக்கு, ஒரு வேளை சத்தியத்துக்குள்ளே இருந்துட்டே சத்தியத்தை எதிர்த்தாலும், சத்தியத்தை கேட்டுட்டு சத்தியத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழாமல் இருந்தாலும் அதோடைய வலி வேதனை யார் தான் அனுபவிச்சாகணும்? நம்ம தான் அனுபவிச்சாகணும். ஸோ அப்படின்னா இது புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படின்னா புது சிருஷ்டிகளாக இருக்கிறாங்கன்றதால் தேவன் விட்டு போகிறதில்ல. அது புது சிருஷ்டிகளாக இருந்தாலுமே அவங்க எது செஞ்சிட்டாலுமே அதற்குரிய ஒரு ரெட்ரிபியூஷன் கண்டிப்பாக என்ன பண்ணும்? வரும். ஸோ அடுத்தது டேபர்னாக்கிள் ஷேடோ. ஸோ இந்த பெட்டர் சாக்ரிஃபைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு பலி ஆசீர்வாதத்தில் பலிகள் பற்றி, அதில் எங்கேயாச்சும் இந்த ஒரு ரெட்ரிபியூஷன் வச்சுருக்கிறாரா தேவன்? பழிவாங்கத்தில் வச்சுருக்கிறாரா? பெட்டர் சாக்ரிஃபைஸில் ஆக்சுவல் ரெட்ரிபியூஷன் எது தெரியுங்களா? அவங்க பண்ண தப்புக்கு வந்து பலி செலுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரெட்ரிபியூஷன். அங்கே நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் தேவன் வச்சுருக்காரா இல்லையா? என்ன சொல்லியிருக்காருங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறியோ அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கணும்? பலி இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா, ஒருத்தர் பாவம் பண்ணிட்டாருன்னா அதுக்கு ஒரு பலி செலுத்தி ஆகணுமா இல்லையா? ரெட்ரிபியூஷன் பண்ணி ஆகணுமா இல்லையா? பண்ணணும். இப்போ உதாரணம் ஒரு சின்ன தப்பு பண்ணாருன்னா அவர் எதை எடுத்துகிட்டு வருவார்? புறா எடுத்துகிட்டு வருவார். ஒரு மீடியம் தப்பு பண்ணாருன்னா ஒரு இது வெள்ளை ஆட்டுக்கடா அது மாதிரி எடுத்துன்னு வர்றார். பெரிய தப்பு பண்ணிருந்தாருன்னா காளை. இப்போது அந்த 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 ஒரு குற்ற நிவாரண பலியை செலுத்த வருவாங்க இல்லையா? வரும்போது தப்பு செலுத்த வரும்போது லைன் நின்றுக்கிறான்னு வச்சுக்கோங்க,
ஒருத்தர் புறா வச்சுட்டுருக்கிறாரு, ஒருத்தர் ஆடு வச்சுருக்காரு, ஒருத்தர் காளை வச்சுட்டுருக்கிறார். எப்படி பார்க்குறது? நான் புறா. பாருங்க, ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ மோசமான தப்பு பண்ணியிருக்காரு பார்த்தே இவர். பரவாயில்ல, நான் ஏதோ நின்றுருக்கேன், புறாவோடு நின்றுருக்கிறேன், பரவாயில்ல, அடுத்தபடி ஆடு வரைக்கும் போகலாம், அவரே இவ்வளோ இருக்கு. அப்படி யோசிக்கலாமா? தேவனோட ரெட்ரிபியூஷன் புறாக்கு நீ என்ன செய்யும்போது புறா வந்துச்சு, அடுத்தது ஆடு செலுத்தணும், அடுத்தது காலை செலுத்தினா விட்டுருவாரா? என்னோட கேள்வி, தப்பு பண்ணிட்டாங்க, பலி செலுத்த போகிறாங்க, போய் பலி செலுத்தின தேவன் விட்டுறாரா? அதுதான் தேவன் எதிர்பார்க்குற ரெட்ரிபியூஷனில். ரெட்ரிபியூஷன் இந்த பலி மட்டும் செலுத்துவா போதுன்னு எதிர்பார்க்குறாரா? இல்லை. தேவன் இந்த பலி செலுத்தும் போது அந்த அந்த புறா எடுத்துகிட்டு வர்றாரு இல்லையா, அவர் யோசிக்கணுமா, இந்த புறா இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, நான் அடுத்த முறை இந்த ஒரு புறாவே எடுத்துகிட்டு வரக்கூடாது, அப்படி யோசிக்கணுமா தவிர, நான் பரவாயில்ல புறா பாருங்க அவர் காலை, நான் அட்லீஸ்ட் பரவாயில்ல சின்னதோடு நின்றுட்டுருக்கிறேன், இது அப்படியே பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கங்க, அது மிகப்பெரிய டேஞ்சருக்குள்ளே கொண்டு போயிடும். அதான் சொல்லும்போது எப்படி செலுத்தணுமாம்மா, வாசிங்க சிஸ்டர். இது ஒவ்வொரு தவறான செயலுக்கும் பரிகாரம் தேடப்பட வேண்டும் என்றும், வட்டியோடும் மனம் திரும்புதலோடும், எதோட அந்த பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தணும், அதாவது ரெட்ரிபியூஷன் பண்ணணும். அப்படி செலுத்தும் போது என்ன வேணும்? மனம் திரும்புதலோடு என்ன பண்ணோம்? ஒரு மனுஷன் வந்து பலி செலுத்த வராருன்னா வெறுமனே தேவன் பலியை மட்டும் பார்க்கறது இல்லை, எதை எதிர்பார்க்குறாரு? அவருடைய ஹார்ட்டை பார்க்குறாரு. என்ன மைண்டோட வரப்பா நீ? ஒருவேளை அப்படி பார்த்துட்டு வரான்னு வச்சுங்க, நான் காலை இல்லை, நான் வெறும் புறாதான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரெட்ரிபியூஷன் வைப்பார் தேவன். அப்படி யோசிக்கிறார் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பழி வாங்குதல் பண்ணுவார். புரியுதுங்களா? அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலுமே தேவன் வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சிருக்கிறார் இந்த ரெட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்ரிபியூஷன் அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் வேறு பலி செலுத்திட்டு போகிறதுக்கு இல்லை, அந்த பலியை செலுத்துறது மூலமாக, அந்த பழி வாங்குதல் மூலமாக அவருடைய மனசு என்ன ஆகணும்? மாறணும். அதுக்காக தேவன் வச்சு அதான் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் அக்கௌண்டபிலிட்டி, திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்வால்வ் ரெட்ரிபியூஷன். இந்த ஒரு பொறுப்போ இந்த ஒரு கடனை செலுத்தக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்தீங்களா, இதுதான் ரெட்ரிபியூஷன். ஒருவேளை அன்இன்டென்ஷனாக பாவம் செஞ்சாருன்னா அதுக்கான சிலதை பண்ணணும், இன்டென்ஷனாக பாவம் செஞ்சாருன்னா அதுக்கான பலி செலுத்தணும். அதான் நம்ம பார்க்குறோம். உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை, மதிப்புக்கு சரியான நீ என்ன பாவம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிற அதுக்கான ஒரு விஷயம். அப்படின்னா இந்த ரெட்ரிபியூஷன் என்ன சொல்லிக் கொடுக்கறதுக்கு உதவி செய்தாமா, எதாவது வளர்த்துக்கிறதுக்கு உதவி செய்தாமா, நீதியை நேசிக்கிறதுக்கு உதவி செய்தான். அதே நேரத்தில் தவற வெறுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குது. புரியுதுங்களா? இந்த ரெட்ரிபியூஷனோட வேலை பழி வாங்குறது, தேவனுடைய பழி வாங்குறது எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதியை நேசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குது, அதே நேரத்தில் தவற வெறுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குது. நீ தவற செஞ்சா தண்டனை, நீதியை செஞ்சா ஆசீர்வாதம். அப்படின்னா ரெண்டு விதத்துலையும் என்ன பார்த்தீங்கன்னா பேரலாக செய்கிறது தான் ரெட்ரிபியூஷன். அப்படின்னா பிரதர் ரசூல் அவருடைய ரீப்ரின்ஸில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரின்ஸ் 1880 1961 வரைக்கும் அவர் பேசினது வார்த்தையில், அவர் பேசின விஷயத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை பேசுகிறாரு. இந்த லா ஆஃப் ரெட்ரிபியூஷன் எப்படி ஆப்ரேட் ஆகுதாமா, இந்த ஒரு பழிவாங்கலுடைய சட்டம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சிந்தையை ஒருத்தர் விதைச்சி, நல்ல வார்த்தையை பேசி, நல்ல செயலை செஞ்சால் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் அது கொடுக்கும். எது? ரெட்ரிபியூஷன். பழி வாங்க வராமா, நல்லதே நீ செய்கிறியா, நான் உன்னை பழி வாங்குறேன்ப்பா, இந்த பிளெஸிங் வச்சுக்கோ அப்படின்னு வராமா. அதே நேரத்தில் எப்போ வரும்? அப்படி நல்லது செய்யும்போது, நல்லதே பேசி நல்லதே செஞ்சாருன்னா இப்போது இல்லை பின்னாடி. அதே ஒரு நாள் ஈவலான விஷயத்த பேசி, ஈவலான விஷயத்த செஞ்சு, ஈவலான விஷயத்த யோசிக்கிறாருன்னா அதுக்குரிய ஒரு ரிசல்ட்டை, ஈவலான ரிசல்ட்டை ஒன்று இப்போது பின்னாடி வாங்கி கொடுக்கும். அப்படின்னா வெறுமனே ரெட்ரிபியூஷன் எதுக்கு மட்டும் பொறுப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமையான விஷயத்துக்கு தீமையான செஞ்சால் தண்டனை மட்டும் கொடுக்கும் அப்படின்னு மட்டும் இல்லை. ரெட்ரிபியூஷன் நன்மையானதுக்கும் என்ன கொடுக்கும்? ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கும். பேலன்ஸ்டுலாம் இது பேலன்ஸ்டுலாம். அதான் வசனம் வாசிக்கிறோம் பிரசங்கி 12:14, ஒவ்வொரு கிரியும் அந்தரங்கமானாலும் ஒவ்வொரு காரியத்தின் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் என்ன பண்ணுவார்? நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். தீமையை மட்டும் கொண்டு வர மாட்டார், அது மட்டும் ரெட்ரிபியூஷன் கொடுக்க மாட்டார், நன்மைக்கு என்ன கொடுப்பாரு? ரெட்ரிபியூஷன் கொடுப்பாரு. இப்போ நன்மைக்கு பழி வாங்குதல்னு சொல்லும்போது அந்த வேர்டு நமக்கு என்ன பண்ண முடியல,
வேறு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெட்ரிபியூஷன் ரெண்டுத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குது. இந்த மாதிரி பிரதர் ரசூல் 1653 5139 என்ன அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்படின்னு இப்போ நம்முடைய கேள்வி, தேவன் இந்த இந்த ரெட்ரிபியூஷனுக்கு பார்த்தீங்களா, பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன், இந்த பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷனில் யார் யாரெல்லாம் இதை பழி வாங்குறார்? தேசத்துக்கு பழி வாங்குறாரு, ஒவ்வொரு தனி நபருக்கும் பழி வாங்குறாரு. கான்சக்ரேட்டட் விட்டு வைக்காது, அன்கான்சக்ரேட்டட் விட்டு வைக்காது. அது இப்போது இல்லை பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தில் பழி வாங்கிடும். அப்படி இப்போ நம்முடைய கான்சக்ரேட்டட் தானே, நம்ம கான்சக்ரேட்டட் தானே, நியூ கிரியேஷன். நம்ம நியூ கிரியேஷனாக இருக்கிற நம்ம தேவன் கடந்த வாழ்க்கையில் நம்ம பண்ண பாவத்துக்கு, கான்சக்ரேட் பண்ணதுக்கப்புறம் பண்ணக்கூடிய பாவத்துக்கு எல்லாத்துக்குமே பழி வாங்குறாரா இல்லையா? வாங்குவாரா வாங்க மாட்டாரா? பிஃபோர் கான்சக்ரேஷன், அடுத்து ஆஃப்டர் கான்சக்ரேஷன், நம்ம வெளிச்சத்துக்கு விரோதமாக பண்ணுறக்கூடிய பாவத்தை தேவன் பழி வாங்குவாரா? இல்லை, ஆதாமுடைய பாவம்ல முன்னாடி ஆதாமுடைய பாவம் இல்லாத சில பாவம் பண்ணியிருக்குமா இல்லையா? நம்ம எல்லாரும் பேப்டிஸ்ட் முன்னாடி ஆதாமுடைய வீக்னஸ் மட்டும் இல்லை, நம்மளா விரும்பி வெளிச்சத்துக்கு விரோதம் பாவம் பண்ணியிருக்குமா இல்லையா? பிஃபோர் கான்சக்ரேஷன். அதுக்கு தேவன் பழி வாங்குவாரா? அப்படின்னா வசனம் நல்லா வாசிக்கணும். இப்போ உலக ஜனங்கள் அறியாத காலமாக, நம்ம பேப்டிஸ்ட் எடுக்க முன்னாடி அறியாத காலம்னு பிரதர் சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்படி இப்போ இருக்கிற உலக ஜனங்கள் கண்டிஷன் நம்ம இருந்தோம். அப்போ அப்படி உலக ஜனங்கள் வாங்குறாரா இல்லையா? அப்போ நமக்கு வாங்குவாரா வாங்க மாட்டாரா? எஸ், வாங்குவார். பிஃபோர் கான்சக்ரேஷன் நான் பண்ணியிருக்கிறேனே, பரவாயில்ல. லைட்டுக்கு விரோதம் பாவமாக இருந்துச்சேண்ணா, அப்போ தெரிஞ்ச விஷயத்துக்கு விரோதம் பாவமாக இருந்துச்சுன்னா அதுக்கான ரெட்ரிபியூஷன் தேவன் என்ன பண்ணுவார்? வாங்குவார், கொடுப்பார். இப்போ நம்முடைய கேள்வி, பிரதர் தேவன் பழி வாங்குவார் அப்படின்னும் போது அடுத்த கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகணும். தேவன் பழி வாங்குவார் அப்படின்னும் போது அப்போ மன்னிக்கிறது இல்லையா தேவன்? பழி வாங்குதல் பண்ணுறாருன்னா மன்னிப்பாங்க இல்லையா? பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன் என்ன பண்ணாது? மன்னிக்காதா? மன்னிப்புக்கு இடம் இல்லையா? அப்படின்னா ரேன்சம் ப்ரைஸ் கொடுத்தாரா இல்லையா கிரைஸ்ட்? அது உலக ஜனங்களுடைய பாவத்தையும் நம்முடைய பாவத்தையும் மன்னிக்கதான் ரேன்சம் ப்ரைஸு. அப்படின்னா ரேன்சம் ப்ரைஸ் என்ன பண்ணுது? தேவன் சரியாக நீதி காமிக்கிறார்னா ரெட்ரிபியூஷன் பழி வாங்கியே தீர்றாரா? அப்படின்னா ஒரு விஷயத்தையும் டிவைன் ரெட்ரிபியூஷன் என்ன பண்ணுறது இல்லை, ஒரு விஷயத்தை விட்டே வைக்காதான், அதுக்கு சரியாக செஞ்சு முடிச்சு தான் விடுமா. அப்படின்னா அந்த ஒரு ரேன்சம் ப்ரைஸுடைய அந்த ஒரு மன்னிப்பு கிடைக்கலையா? இது அதான் கேட்குறேன் நான், கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன கேள்வி கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய கேள்வி இப்போ புரிஞ்சிச்சிங்களா? பழி வாங்கியே தீர்வார் தேவன். அது எப்போ செஞ்சாலும், அது முன்னாடி பேப்டிஸ்ட் முன்னாடி எடுத்து செஞ்சாலும் அது அப்போ ஒரு நாலேஜ் இருந்திருக்குல்ல நமக்கு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க தப்பு, ராங்கு, பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணி இருக்குமா இல்லையா? எப்படி தெரிஞ்சு? ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த விஷயத்த எதிர்த்து இருக்குமா இல்லையா? அது சின்ன அகேன்ஸ்ட் ரைட்டாக இல்லைங்களா? அதுக்கு ரெட்ரிபியூஷன் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரூத்துக்கு வந்ததுக்கப்புறம் சில சத்தியத்துக்கு விரோதமாக செய்யும்போது நமக்கு என்ன கொடுக்குறாரு? ரெட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. அப்படின்னா நான் இப்போ எந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தேவன் பழி வாங்குறாருன்னும் போது எல்லாத்துக்குமே மன்னிப்புன்றது இல்லையா நமக்கு? அப்போ ரேன்சம் ப்ரைஸ் எதுக்கு? அப்படி ரேன்சம் ப்ரைஸ் கொடுத்துருக்காருன்னா மன்னிப்பு இருக்கு. அப்படின்னா எப்படி இந்த ரெட்ரிபியூஷனும் பண்ணணும், மன்னிப்பும் எப்படி செய்யணும்? அதான் அடுத்த கொஸ்டினை கேட்குறாரு. இந்த பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷனில் மன்னிப்புன்றது எங்கே செஞ்சுருக்குது? ஒருவேளை இது தனியாக செயல்படுது, தனியாக செயல்படுதா, இல்லை ரெண்டுமே ஒன்றா செயல்படுதா, இதுக்கும் எதிரடையாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? ஒன்றா செயல்படுதா, இது தனியாக இருக்குதா? அப்படின்னா அழகான ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். போத் டிவைன் ரெட்ரிபியூஷன் அண்ட் டிவைன் ஃபர்கிவ்னஸ் கோஎக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். தெய்வீக பழி வாங்குதலும் தெய்வீக மன்னிப்பும் ரெண்டுமே இணைஞ்சிருக்குதான், பர்ஃபெக்டாக செயல்படுதான், ஒன்றுக்கு ஒன்று இசைஞ்சு செயல்படுதான். எப்படி பிரதர் செயல்படுது? மன்னிப்பும் கொடுக்கணும்,
பழியும் வாங்கணும். கேட்டா இல்லைங்களா? அப்படின்னா மன்னிப்பு கொடுத்துட்டாங்க, பழி வாங்கக்கூடாதுன்னு இல்லை. எதுக்கு பழி வாங்கணுமோ அதுக்கு தேவன் பழி வாங்குவார். எதுக்கு மன்னிப்பு கொடுக்கணுமோ அதுக்கு என்ன பண்ணுவார்? மன்னிப்பு கொடுப்பார். அப்படின்னா எப்படி இந்த ஃபர்கிவ்னஸ் தேவன் செயல்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாவத்தினுடைய சுபாவம்னு ஒன்று வருது இல்லையா ஒரு மனுஷனுக்கு? எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் அது எண்ணமாக தோணுச்சு, தாட்டாக வந்தது என்ன பண்ணுவாங்க? அவங்க செயலில் செயல்படுவாங்க. செயலில் செயல்படுத்துத என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் மாறிடும், கேரக்டராக மாறிடும். கரெக்டாக? அவங்க எப்போ ஒருத்தருடைய சுபாவம் இதுதான் அவருடைய சுபாவம்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை திருப்பி 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 செஞ்சுட்டே இருக்கிறாருன்னா ஒருத்தர், அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறாருன்னா, நல்லதே ப்ராக்டிஸ் பண்ணாருன்னா என்ன கேரக்டராக இருப்பார்? நல்ல கேரக்டராக இருப்பார். கெட்டதே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாருன்னா என்ன கேரக்டராக இருப்பார்? கெட்ட கேரக்டர். கரெக்டாக? இதுதான் அவருடைய கேரக்டர். அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, இந்த கெட்டதை யோசித்து கெட்டதை ஆக்ஷனில் கொண்டு வந்து கெட்ட சுபாவத்தை உருவாக்குனது ஒன்று இருக்குது, பாவம்னு ஒன்று இருக்குது. பாவத்தை யோசிக்கிறது, பாவத்தை செயல்படுத்துறது, பாவத்தினுடைய சுபாவத்தை உருவாக்கிக்கிறது, ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ நம்முடைய கேள்வி, ரேன்சம் பாவத்தை மன்னிக்குமா? பாவத்தினால் உருவாக்குன நம்ம கேரக்டரை வளர்த்து வச்சிருக்கோமே அதுல மன்னிப்பு கொடுக்குதா? அப்படின்னா ரேன்சம் ஈடுபலி எதிலிருந்து நம்மளை வெளியே எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய பாவம். அதை நம்ம ரேன்சம் சாக்ரிஃபைஸ் மன்னிக்குது. எதிலிருந்து மன்னிப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவத்தில் வெளியே எடுத்து விட்டுருது. கரெக்டா? ஆனால் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஈடுபலின புண்ணியம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் தெரிந்து வந்து நிற்க வச்சிருது. அதுதான் பண்ண முடியும். கரெக்டா? ஈடுபலி உயிர் தெரிப்பு வந்து நிற்க வச்சதுக்கு அப்புறமா உயிர் தெரிந்து வந்துடுறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர் வந்துட்டு அவங்களுக்கு ரேன்சம் ப்ரைஸ் ஹெல்ப் பண்ணுது வெளியே வரத்துக்கு, மரணத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் எது அவங்களுக்கு டெஸ்ட்டு? எது இன்னும் மன்னிக்கப்படலை? அவங்க ஆதாம் மூலம் பண்ண பாவத்தினால் ஆதாமுடைய சின்னிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க விரும்பி பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது. அதுதான் 1000 வருஷத்தில் பெரிய டெஸ்ட்டு. இப்போது இந்த பாவத்தை மனுஷன் விரும்பி யோசித்து பேசி செயல்படுத்த அந்த ஒரு வாழ்க்கையை, அந்த ஒரு சுபாவத்தை ரேன்சம் ப்ரைஸ் மன்னிக்காது. அதை எடுத்து போகிறதுக்கு தான் ஊழியம், பாவ நிவாரண ஊழியம் சபை செய்ய போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட போகிறாங்க. யாருடைய மைண்ட்லேருந்து? உலக ஜனம் மைண்ட்லேருந்து. அது யார் கோஆப்ரேட் பண்ணணும்? உலக ஜனம் கோஆப்ரேட் பண்ணணும். அதை மன்னிக்காது. எது? ரேன்சம் அதை மன்னிக்காது. அது யார் தான் வெளியே எடுத்து போட்டாகணும், அதுக்கான கான்சிக்வன்ஸ் யார் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ வளர்த்ததுக்கான ஒரு தண்டனையை, ஒரு அனுபவத்தை அதுக்குள்ளே அதான் நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வாசிங்க சிஸ்டர். ஆண்டுகால சிந்தனை, வார்த்தை மற்றும் செயல்களின் பழக்க வழக்கங்கள் வீழ்ந்த மனிதனின் குணாதிசயத்தின் நிலை பெற்று வேரூன்றி ஆழமாக பதிந்து விடுகின்றன. இந்த பாவம் நிறைந்த போக்குகள் கடக்கப்பட வேண்டும். என்ன பண்ணோம்? இது எங்க போய் பதிஞ்சிட்டு மனுஷனுடைய மைண்ட்ல ஆழமா வேரூன்றி பதிஞ்சிட்டு இருக்குது. இது என்ன பண்ணோம்? வெளியே வரணும். ஒரு நபர் முயற்சி செய்ய ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணோம், செய்யணும். ஒவ்வொரு மனுஷனும் பெரிய போராடி அந்த ரெட்ரிபியூஷன் மூலமாக, அந்த பழி வாங்குதல் மூலமாக என்ன பண்ணோம்? குட் பழி வாங்குதல் மூலமாக வெளியே வரணும். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் யார் செஞ்சாகணும்? மனுஷன் செஞ்சாங்க. அப்படின்னா அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் போராடுறாங்க 1000 இயர்ஸில். அப்போ ரேன்சம் ப்ரைஸ் மன்னிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிச்சதுனால தான் உயிர் தேர்ந்து வந்திருக்கிறான். உயிர் தேர்ந்து வந்த மனுஷன் அவனுக்குள்ள அந்த பாவ சுபாவத்தை வளர்த்து வச்சான் பார்த்தீங்களா, அதுக்கான வழியை எப்போ அனுபவிச்சாகணும்? அந்த உயிர் தேர்ந்து வந்ததுக்கப்புறம் வழக்கு ட்ரை பண்ணும்போது போராடுவான் பார்த்தீங்களா, அப்போ தெரியும் பாவத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். ஆனால் பாவத்தினால் உருவாக்கின சுபாவத்துலேருந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் வெளியே வர முடியலேன்னு ஃபீல் பண்ணுவான். அதான் நம்ம பார்க்குறோம். அந்த டைமில் பாஸ்டில் விதைச்ச அந்த விதையினுடைய வழியை பல ஸ்ட்ரகிள்ஸ் மூலமாக அந்த மனுஷன் நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனால் தேவன் ரேன்சம் ப்ரைஸ் மூலம் விடுதலை கொடுத்துட்றாரு, மன்னிச்சிடறாரு. ஆனால் ரெட்ரிபியூஷனை விட்டு வைக்கிறதில்ல. அப்படின்னா ரெட்ரிபியூஷன் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பன்ஸ் டு ரிட்டர்ன் இன் கைண்ட். எந்த அளவுக்கு அவன் தப்பு பண்ணியிருக்கிறானோ அதுக்கு ஈக்குவலாக, அதுக்கு சரியாக என்ன பண்ணி ஆகணும், செஞ்சாகணும். அப்படின்னா அது நன்மை செஞ்சால் நன்மையை கொடுக்கும்,
தீமை செஞ்சால் அதற்கான ஈக்குவலான பார்த்தா தீமை கொடுக்கும். புரியுதுங்களா? இதுதான் ரெட்ரிபியூஷன். ஆனால் ரிட்டாலியேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. ரிட்டாலியேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ரிட்டாலியேஷன் பழிக்கு பழி, கொன்னே தீருவேன் அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரிட்டாலியேஷன், ரெட்ரிபியூஷன் இல்லை. ரெட்ரிபியூஷனுக்கு ரிட்டாலியேஷனுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ரெட்ரிபியூஷன் ஒருத்தரை பழி வாங்கிட்டு பின்னாடி அவரை நல்ல கேரக்டர் காமிக்கிறதுக்கு உதவி செய்யும், அதுக்கு ரிவார்டு வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் ரெட்ரிபியூஷன். தப்புக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கும், நல்லதுக்கான ஒரு பிளஸ்ஸிங்கை வாங்கி கொடுக்கும். இதுதான் ரெட்ரிபியூஷன். ரெட்டாலியேஷன் எப்படி பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தப்புக்கான தண்டனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அடுத்து அந்த மனுஷன் மனம் திரும்பி நல்ல கேரக்டருக்குள்ளே வரணுன்றதை எதிர்பார்க்காது, ரெட்டாலியேஷன் எதிர்பார்க்காது. அப்படின்னா ரெட்ரிபியூஷன் இது நீதியாக இருக்கும், நீதியின் அடிப்படையில் செய்யும். ரெட்ரிபியூஷன் நல்லது அதோட கோலாக இருக்கும். ரெட்ரிபியூஷன் மனுஷனை ஹீல் பண்ணும், குணப்படுத்தும். ரெட்ரிபியூஷன் ஹெல்ப் பண்ணும் மனுஷனை நல்ல ஒரு சுபாவத்துக்கு வரத்துக்கு. ரெட்ரிபியூஷனுடைய மோட்டிவேஷன் இன்னும் அன்பில் அதிகப்படியாக வளர்த்துக்கு, ஒரு கசப்பான சுபாவத்தை உருவாக்காது. அதே இடத்துல ரெட்ரிபியூஷனுடைய லா சேஞ்சே பண்ண முடியாது. எந்த லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்செப்பரேட்டபிள் கனெக்ஷன் பிட்வீன் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு விஷயத்தை காஸ் இருக்குதுன்னா அதனுடைய எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை செஞ்சால் இதுதான் வரும் அப்படின்னு தெரியுமா தெரியாதுங்களா? இதுதான் ரெட்ரிபியூஷன். ரெண்டு விஷயமே, அது நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி. அப்படின்னு அந்த பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன் பைபிள்லேயும் இருக்குது வசனம். பைபிள் என்ன வசனம் இருக்குது அதை நம்ம பார்க்குறோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, நல்லதை விதைச்சா நல்லதாக இருப்பான், கெட்டதை விதைச்சா கெட்டதை. இதுதான் ரெட்ரிபியூஷன். அதான் சொல்கிறாரு. சொல்லும்போது நல்ல எண்ணத்தையும் நல்ல யோசனை நல்ல வார்த்தைகளை விதைச்சா அதுக்கு நல்ல சுபாவத்தை இருப்பான், கெட்டதை விதைச்சா கெட்டதாக இருப்பான். அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் காட்ஸோட ரெட்ரிபியூஷனை எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கிட்டையுமே தேவன் படி வாங்குவார். உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் காற்றை விதைச்சாங்க, எதை அறுத்தாங்க? சூறை காற்றை அறுத்தாங்க. அப்படின்னு அர்த்தம் காற்றை விதைக்குன்னு அர்த்தம். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்து எதை விதைச்சுனே இருந்தாங்க? காற்றை. தேவன் கொடுத்தார் சத்தியம். சத்தியம் மீன்ஸ் அவங்களுக்குரிய வெளிச்சத்தை கொடுத்தாரு. கொடுத்த அந்த வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டே இருந்தாங்களா? பண்ண ஃபைனலாக எதை அறுத்தாங்க? சூறை காற்று அறுத்தாங்க. சூறை காற்று மீன்ஸ் இவங்க தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்க இவங்க கீழ்ப்படியாமல் காட்டும்போது தேவன் பாதுகாப்பு எடுத்துட்டார். என்ன வந்துச்சு அவங்களுக்கு? மிகப்பெரிய ஒரு அசிரியர் ராஜா மூலமாக மிகப்பெரிய ஒரு அழிவு யாருக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதே நேரத்தில் வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். நீதிமொழி 22:8. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். ஸோ அநியாயத்தை விதைச்சா ஒரு மோசமான சுபாவத்தை ஒருத்தர் காட்டுறாருன்னா அது சபையை வகுப்பாரா புது சிஷ்டியாக இருக்கட்டும், புது சிஷ்டி அல்லாதவராக இருக்கட்டும், கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? அதனுடைய வருத்தத்தை அறுப்பான். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக. ஒரு புது சிஷ்டிக்கு அழகான ஒரு பாயிண்ட் பிரதர் சொல்லியிருக்கிறார். இஃப் வி இன்வெஸ்ட் லிட்டில் டைம் அண்ட் லிட்டில் எஃபர்ட் இன் அவர் கான்சக்ரேஷன், நம்ம சிறுக விதைச்சோன்னா சிறுக தான் அறுப்போம். அதாவது கொஞ்சம் நேரத்தையும் கொஞ்சம் முயற்சியும் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் பயன்படுத்தினா எவ்வளோ கேரக்டர் தான் வரும்? பிரதர் நான் நிறைய தேவனுக்காக எக்ஸ்ட்ரீமாக சுபாவத்தை காட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா வராது. ஏன் வராது? அப்படி நிறைய சாக்ரிஃபைஸ் நிறைய கேரக்டர் காமிக்கணும்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும். அதிகப்படியாக முயற்சி பண்ணி அதுக்கான நேரத்தை கொடுத்தாதான் அதிகப்படியான கேரக்டர் உருவாகும். என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக தான் பிரதர் வந்திருக்குது, நான் எதிர்பார்த்த கேரக்டர் வராது. என்ன பண்ணணும்? லிட்டில் டைம் லிட்டில் எஃபர்ட் லிட்டில் கேரக்டர் தான். அப்படி நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் அதிகமான சாக்ரிஃபைஸ் இருக்கணும். அதிகமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ஒரு பிளெஸிங் என்ன பண்ணலாம்? வாங்கலாம். அதே நேரத்தில் பிரதர் தேவன் இந்த ஒரு ரெட்ரிபியூஷனை இயற்கையிலே வச்சுருக்கிறாராம்மா. 5139 சொல்கிறார். இயற்கையில் எப்படி வச்சுருக்கார் ரெட்ரிபியூஷன் அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒன்று இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு இயற்கையில் வச்சுருக்கிறாராம்மா. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் 3rd law. இவர் ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கல, தேவன் இயற்கையுள்ள வச்சிருக்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைங்களா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒரு ஒரு ரியாக்ஷனுக்கான எதிர்வினையான ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும்ன்றத தேவன் எதில் வச்சிருக்கிறார்? இயற்கை. உதாரணத்துக்கு இது என்ன பண்ணுது? ஃபிஷ்ஷு வாலில் தண்ணியை புஷ் பண்ணுது, எங்கே போகுது? முன்னாடி போகுது.
புரியுதுங்களா? பின்னாடி புஷ் பண்ணால் எங்கே போகுது? முன்னாடி போகுது. இப்போ பேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே ஃபோர்ஸ் அப்படி அழுத்த எங்கே போகுது? அது மேலே போகும். அப்படின்னா ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். கீழே ஃபோர்ஸ் பண்ணால் மேலே போகும். இப்போ அந்த கார் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த கார் டயர் வந்து எந்த அளவுக்கு ரோடை ப்ரெஸ் பண்ணி பின்னாடி தள்ளுதோ அந்த அளவுக்கு கார் என்ன பண்ணோம்? முன்னாடி போகும். பின்னாடி ரோடு போகும்போது முன்னாடி எது போகும்? கார் போகும். இது எதுலேயே வச்சுருக்கார் தேவன்? இயற்கையில் வச்சுருக்கா. அதே நேரத்தில் நெருப்பில் வச்சுருக்காராம் ரெட்ரிபியூஷன், ஃபயர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த நெருப்பு இருக்குதுன்னு வச்சுங்க, கொஞ்சம் தூரம் இருந்தால் ரெட்ரிபியூஷன் கொடுக்குமா? நல்லா வாமாக இருந்துக்கோ அப்படின்னுமா? இல்லை நான் கிட்ட போய் கையை வைக்கிறேன்னா வை, அதுக்கு ரெட்ரிபியூஷன் கொடுக்குறேன்னு கொடுக்குமா? உடனே எங்கே ஓடணும்? ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வைக்குமா? அதான் ரெட்ரிபியூஷன். தூரம் இருக்கிற வரைக்கும் நல்லா வாம்னஸ் என்ஜாய் பண்ண வைக்கும். இயற்கையில் தேவன் வச்சிருக்கிறார். கிட்ட போய் போனால் அதுக்கு ஒன்று வலி வேதனை ஃபேஸ் பண்ணோம். அதனால் தேவன் பழைய ஏற்பாட்டில் இந்த வாதைகளில் ரெட்ரிபியூஷன் வச்சுருக்கிறார். பழி வாங்கியிருக்கிறார் தேவன். எப்படி பிரதர் பழி வாங்கியிருக்கிறாரு? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த பாயிண்ட் பார்க்கும்போது. இந்த வாதையில் 10வது ஒரு வாதை இருக்கு இல்லையா? என்ன வாதை அது? தலைச்சின். ஏன் தலைச்சின் பிள்ளை வாதையை தேவன் வர வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பழி வாங்கியிருக்கிறார் தேவன். அதே எகிப்து தேசத்தில் பார்வோன் ராஜா எபிரேய குழந்தைகளை வெட்டினாரா? எபிரேய குழந்தைகளை வெட்டும் போது எபிரேய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? கதறிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கே கதறல் இல்லை? எகிப்தில் இருக்கிற அந்த தேசத்தில் இருக்க ஜனங்க வீட்டில் குழந்தை சாகலை, சந்தோஷமாக இருந்தாங்க. இங்கே கதறிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எபிரேய குழந்தைகளை கொல்ல சொல்லி ஆர்டர் விட்டார் பார்வோன். இங்கே கூக்கூரில் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தைகளை சாகடிக்க சொல்லி பார்வோன் ஆர்டர் கொடுத்தாரோ அந்த குழந்தைகளும் ஒரு குழந்தை தப்பிச்சு வந்து ரெட்ரிபியூஷன் கொடுக்குது. யாருங்க அந்த குழந்தை? மோசே நேரா போய் சொல்றாரு, சாகடிக்க நினைச்சிங்க எங்க எகிப்து குழந்தைகளை கொன்னீங்க இல்லையா, அதுக்கான ரெட்ரிபியூஷன் வாங்கிக்கங்க. உங்களுடைய தலைச்சின் பிள்ளை சாகும், எங்க வீட்டில் சாகாது. அதுக்கு தேவன் ஒரு ரெமெடி வச்சிருக்கிறார். இப்போ அப்படியே எந்த குழந்தைய வச்சு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தைய சாகடிக்கணும்னு நினச்சாங்களோ பார்வோன் ராஜா, அதே குழந்தை வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறார் மோசே, உங்கள் வீட்டில் இருக்கிற தலைச்சின பிள்ளை எல்லாரும் சாக போகிறாங்க. அப்படியே எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா, எகிப்து ஃபுல்லாக கூக்குரல், எபிரேய வீட்டில் ஹாப்பினஸ். எப்படி பழி வாங்கியிருக்கார் தேவன்? அப்படின்னா இது மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அதான் ஆதியாகமம் 15:14, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகள் நான் நியாயம் தீர்ப்பேன். இவங்க எப்படி தேவனுடைய பழி வாங்குதல் தேவன் பண்ணார் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பழி வாங்குதல் தேவன் பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்கிறாரு. அதே இடத்துல அந்த 10 வாதிகள் கொடுத்தார் இல்லையாங்க, அந்த 10 வாதிகள் அங்கே தேவைப்பட்டுச்சு எகிப்தை அழிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கிறதுக்கு தேவன் 10ல் 7 வாதைகள் யூஸ் பண்ணுறார், கடைசி 7 வாதைகளை. புரியுதுங்களா? தேவன் எப்படி அழகா அதனுடைய நிழலும் பொருளும் அழகாக வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா. அங்கே எகிப்தினுடைய ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு 10 வாதைகளை கொடுத்தாரு. இங்கே ஒட்டுமொத்த உலக அமைப்புகளை அழிக்கிறதுக்காக தேவன் கடைசி 7 வாதைகளை நம்ம பார்த்தீங்கன்னா ஊத்துறாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 10:11. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பாத்தீங்களா? அப்படின்னா இது யாருக்கு நடக்க போறது? இந்த உலகத்துல நடக்க போற மிகப்பெரிய ரெட்ரிபியூஷன். அதே நேரத்தில் பழி வாங்கியிருக்காரு. யாருக்காக பழி வாங்கியிருக்காரு? வெளிப்படுத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். பரிசுத்தவான்கள் 5ஆம் முத்திரை உடைக்கும் போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்கள் பலிபடத்தின் கீழே கண்டேன். அவங்க கேட்குறாங்களாமா, அந்த உண்மையான பரிசுத்தவன் கேட்குறாங்கம்மா, பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்படின்னா இங்கே பரிசுத்தவான்கள் பழி வாங்குங்க தேவனே அப்படின்னு சொல்கிறாங்களா? பழி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆமாம். ஆனால் எந்த பழி வாங்குதல் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டாலியேஷன் இல்லை, ரெட்ரிபியூஷன். அதான் பிரதர் சொல்லும் போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் அக்யூரேட்டாக வச்சுருக்கிறாராமா ஒரு புக் கீப்பிங்கில். அவருடைய ஒரு ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்டில் வச்சுருக்கிறாராமா யார் யார் பரிசுத்தவான்கள் எப்படிலாம் ஒடுக்குனாங்க. இந்த ஒரு போப் மார்க்கம்லாம் ஒடுக்குனாங்க இல்லைங்களா?
அவங்க எல்லாருக்கும் கணக்கு எழுதி வச்சுருக்கிறாரம்மா. எப்போ வாங்க போகிறார் படி? வாங்க போகிறார் இல்லையா? ஒட்டுமொத்த சர்ச் இந்த இந்த பேபிலோன் அமைப்பு பழி வாங்க போகிறார். எல்லாத்தையும் எக்ஸாக்டாக பழி வாங்க போகிறார். ஒன்றையும் விட்டு வைக்க போகிறதில்ல. அது உலகமாக இருக்கட்டும், பேபிலோனாக இருக்கட்டும், இந்த ஒரு மகா உபத்திர காலத்தில் யார் யாருக்கு எந்தெந்த விதத்தில் பழி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்ந்து பழி வாங்கக்கூடிய டைம் தான் பார்த்தீங்கன்னா கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள். ஸோ அப்படின்னா அந்த டைமில் அதான் சொல்லுது, பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார், அப்போது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர் என்ன பண்ணுவார்? கலகம் பண்ணுவார். அப்படின்னா இந்த ஒரு சிவில் இந்த மத உலகத்தையும் அதே மாதிரி அரசியல் அமைப்பையும் அவருடைய ரெட்ரிபியூஷனை வச்சு நியாயத்திற்கு போகிறார். அதே மாதிரி தான் சோதோம் கோமோராவில் செஞ்சார் தேவன். எந்த அளவுக்கு சோதோம் கோமோராவுடைய பாவம் போதோ அந்த அளவுக்கு ஒரு பழி வாங்குதல் நினைச்சார். அப்படின்னா இந்த ரெட்ரிபியூஷன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போன வரைக்கும் இன்ஆக்டிவ் போயிடுமா? முடிஞ்சிருமா இந்த பழி வாங்குதல்? தேவன் முடியுமா முடியாதா? ஒரு முடிவுக்கு வந்துருமா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர் அழகாக சொல்ல, த பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் இன் ஆப்ரேஷன், இட்ஸ் நெவர் இன்ஆக்டிவ். உலக ஜனங்கள் யுகாயுகத்துக்குள்ளே போயிட்டாங்க, ரெட்ரிபியூஷன் ஸ்டாப் ஆகிடுமா? அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். கீழ்ப்படிஞ்சினே இருக்க ஆசீர்வாதம் கொடுத்துனே இருக்கும் ரெட்ரிபியூஷன். யாராச்சும் 1000 இயர்ஸ்க்கு இது யுகாயுகத்துக்குள்ளே போயிட்டு யாராச்சும் பண்ண மாட்டாங்க, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அங்கேயும் என்ன பண்ணுவார் தேவன்? டைரக்ட் செகண்ட் டெத். ரெட்ரிபியூஷன் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். தேவனுடைய திட்டத்தில் செயல்படுது. அதான் சொல்ல, முன்கூறப்பட்ட காரணத்தினால் நியாயமானதொரு விளைவாகிய மகா உபத்திரம் ரொம்ப ரீசனபிளாகும், ரொம்ப அவசியமாக. ஏன்? அது இருந்தால் தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது. அப்படி இந்த ரெட்ரிபியூஷன் ஊழியத்தை யார் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்துக்கு ஒரு ரெட்ரிபியூஷன் ஊழியத்தை யெகோவா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாம் செய்ய போகிறாங்க 1000 இயர்ஸில். யார்? கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து அந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்ண போகிறாங்க? செய்ய போகிறாங்க. இதுதான் பர்ஃபெக்ட் லா. அப்படின்னா அதான் பார்க்குறோம், நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். விட்டே வைக்க மாட்டார் தேவன். சபை யார் சபை வகுப்பார் போவாங்க? திரள் கூட்டமாக. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து திரள் கூட்டம் தான். இஸ்ரேல் ஜனங்களை விட்டு வைக்க மாட்டார், உலக ஜனங்களை விட்டு வைக்க மாட்டார், செகண்டத்துக்கு போகிறவங்களையும் விட்டு வைக்க மாட்டார். ரெட்ரிபியூஷன் தேவன் என்ன பண்ணுவார்? எல்லாருக்குமே செய்வார். நம்ம நினச்சினுக்கலாம் பாஸ்டில் இருக்கிறதெல்லாம் தேவன் மறந்துட்டார். இல்லை, மன்னிச்சிட்டாரா? கான்சக்ரேஷன் பண்ணிட்டு வந்த பொசிஷன் நம்மளை மன்னிச்சிட்டாரா? இல்லை, தேவன் மன்னிச்சிட்டாரா? இல்லையா? மன்னிச்சிட்டாரு. ஆனால் அதனுடைய பெயினை இப்போ ஃபீல் பண்ண வைக்க மாட்டாரா? உதாரணத்துக்கு முன்னாடி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கார், ஸ்மோக் பண்ணிருக்காருன்னு வச்சுங்க. ட்ரூத் வந்து விட்டாருங்க எல்லாத்தையுமே. பயங்கர ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தார். கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டார். ஆனால் தேவனுக்காக எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சுங்க. அந்த செஞ்ச தப்புனுடைய உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? அது தேவன். ஆனால் அவர் பண்ணனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டுப்பார். ஆனால் அவர் பண்ணதோடைய விளைவு எங்கே அடிப்படும் தெரியுங்களா? இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அடிக்கும். அப்போ ஃபீல் பண்ணுவார், ச்சே நான் என்ன பண்ணிட்டேன். அப்போ ஒழுங்காக இருந்ததுன்னா இன்றைக்கி தேவனுடைய ஊழியத்தை ஃப்ரீயாக செஞ்சுருக்கலாமே. முடியல, ஸ்ட்ரகிள்ஸாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் அவர் வலிய வேதனை அனுபவிக்கிறதுக்காக நம்ம எப்படி எடுத்துக்கூடாது? தேவன் தண்டிச்சுன்னு இருக்கிறாரு, அவ்வளோதான், மன்னிக்கவே இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? மன்னிச்சிட்டாரு. இவர் பண்ணதோடைய விளைவை என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஃபேஸ். அப்படி பண்ணும்போது ஒருவேளை அந்த மாதிரி ரொம்ப வேதனையோட கஷ்டத்தோடு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் உதாரணத்துக்கு அந்த ஒரு மோசமாகிடுச்சு ஹெல்த் இஷ்யூஸு, அந்த டைமில் தேவனுக்காக எக்ஸ்ட்ரா ஊழியம் பண்ணுற பார்த்தீங்களா? அந்த ஊழியத்துக்கும் பிளெஸிங் கொடுக்கும் ரெட்ரிபியூஷன். பழைய பண்ண தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கும், வலி வேதனையும் கொடுக்கும். அதே அந்த வலி வேதனையின் மத்தியில் நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் பார்த்தீங்களா? அதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண அந்த ரெட்ரிபியூஷன் வாங்கி கொடுக்கும். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம நினச்சினுக்கலாம், பட் தேவன் சில விஷயத்தில் மன்னிச்சிருக்கா? இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக தேவன் மன்னிச்சிருக்கிறார். ஆனால் நாம் பண்ண சில வெளிச்சத்துக்கு பாவத்துக்கான சில தண்டனைகளை, சில வலி வேதனைகளை இப்போ ஃபீல் பண்ணி நம்ம சொல்லுவோச்சே, நம்ம ஏன் பண்ணோம்? அது ஃபீல் பண்ணி அப்படியே நம்மளை அழுத்தக்கூடாது. என்ன பண்ணோம்? அந்த சுச்சுவேஷனில் இன்னும் தேவனுக்காக இப்போ பண்ணாமல் இருக்குது அப்படின்றத யார் யோசிக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு புது விஷயம் யோசித்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செயல்படணும். இல்லை நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல் அழுத்தி ஒரு கட்டத்தில் சத்தியத்திலே இல்லாமல் பண்ணிடும்.
ஸோ இந்த ஒரு புரிதல் நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அப்படின்னா தேவனுடைய பர்ஃபெக்ட் லா ஆஃப் ரெட்ரிபியூஷன். ஸோ எந்த அளவுக்கு தவறு செய்கிறோமோ அதுக்கான ஒரு தண்டனை கொடுக்கும், எந்த அளவுக்கு தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படுகிறோமோ அதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுக்கும். ஸோ தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.